அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கனவு மேம்பட இன்ஸ்பைரிங் டாக் சீரீஸ் 6th எபிசோட்ல இன்னைக்கு நம்ம எல்லாரும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு இது வரைக்கும் நமக்கு 5 எபிசோட் வெற்றிகரமா நடந்திருக்கு. ஆரம்பத்தில் சுகிசிவ ஐயாவில் தொடங்கி மேயர் சுப்பிரமணியம், வானதி சீனிவாசன், CK குமரவேல் ஆஃப் நேச்சுரல்ஸ், லாஸ்ட் வீக் சந்தோஷ் பாபு IAS அவர்கள் வரைக்கும் மிக வெற்றிகரமாக நடந்து நல்ல ஃபீட்பேக் எங்களுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கிற கெஸ்ட் மோஸ்ட் இன்ஸ்பைரிங் பர்சன் சுரேந்திரன். அவரை பத்தி நான் ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் get into the questions. Surendran is fondly called as Suren by his friends and family. He is the founder of CEO of Success Gyan, India's largest organizer of international seminars and workshops. Success Gyan vision is to bring the world's best to India and India's best to the world. Success Gyan currently is into 150 plus seminars பண்ணிருக்காங்க. Seminars and workshops பண்ணிருக்காங்க across 11 cities in India and 6 countries. ரொம்ப முக்கியம் அதுதான். இவங்களோட இதுவே ஸ்பெஷாலிட்டியே பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரெயினர்ஸ் அக்ராஸ் தி குளோப்ல இருந்து இந்தியாவுக்கு கூட்டிட்டு அஃபோர்டபுள் காஸ்ட்ல பப்ளிக் அட்டன் பண்ண வச்சு மிக சிறப்பா நடத்திட்டு இருக்கிறதுல சுரேனுக்கு ஒரு தனி இடம் உண்டு. அதே போல இந்தியாஸ் பெஸ்ட் பீப்புளை வேர்ல்டு ஃபுல்லா எடுத்துட்டு போய் நடத்துறதா இவருடைய பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த். அது தவிர இவங்க லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா MSME அவார்டு அப்படின்னா என்ன இதுக்கு ரீசன் அப்படின்னா Success Gyan was recognized as the leading brand in education and learning category across India by the Ministry of MSME at their Brands of India Awards function during February 2019. He is the Executive Director of BNI. இவர் இது தவிர Executive Director of BNI CBDA ரீசனா இருக்காரு. அண்ட் 2-3 ஆர்கனைசேஷன்ல மேஜர் ஸ்டேக் ஹோல்டரா இருக்காரு. ஆர்கனைசேஷன்ஸ் லைக் செலிபிரிட்டி பேட்மிண்டன் லீக், ட்ரீம் கேச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் JP அகாடமின்னு சொல்லிட்டு 3மே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. இஸ் சீரியல் என்டர்பிரனர். சுரேனோட சக்சஸே அதுதான். அது தவிர்த்து அவருடைய பிலந்த்ராபிக் ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா மாற்றம் ஃபவுண்டேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய கம்ப்ளீட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் he holds that actually. அவர் தான் அதை நடத்திட்டு இருக்காரு. அப்படிங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம். மாற்றம் ஃபவுண்டேஷன் 900 கிட்ஸை படிக்க வச்சுட்டு இருக்க அண்டர் பிரிவிலேஜ் கிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டா இருக்கு. He has co-authored a book called Success Recipe with Brian Tracy, who is considered world's best management guru. Success Recipe has currently sold over 40,000 copies. 40,000 காப்பி இது வரைக்கும் வித்திருக்கு. இந்தியாவுடைய 6 ரீஜனல் லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேஷன் ஆயிருக்கு. இதுதான் சுரேன். இது தவிர இஸ் a very very dear friend of mine. இது அபிஷியல் ப்ரொஃபைல், பட் ஜெனரலி a big hearted person. நிறைய ஆக்டிவிட்டீஸ்ல இவர் நான் சொன்னது மாற்றம் ஃபவுண்டேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஆக்டிவிட்டி. அவர் ஒரு ஃபவுண்டேஷன் நடத்தி இது வரைக்கும் நான் என்னுடைய காமன் பப்ளிக் ஆக்டிவிட்டி ஒரு ரோட்டரிக்காக சுரேன் ஐ எம் கோயிங் டு டூ திஸ் அப்படின்னா இமீடியட்லி வில் எக்ஸ்டெண்ட் இஸ் ஹேண்ட். அந்த அளவுக்கு ஒரு லார்ஜ் ஹார்ட்டட் பர்சன். ஸோ வெரி வெரி இன்ஸ்பைரிங் பர்சன். இன்னைக்கு அவரை ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸைட்டட் டு நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணும்போது நமக்கு ஒரு அதாவது நம்ம நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணுவோம், பட் ஆனால் அதுல ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்க ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கிறது இன்னைக்கு தான். வெல்கம் சுரேன் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ. வாங்க. Thank you, Venkatesh. Thank you so much for that long, warm welcome. Okay. Good evening, everyone. எல்லாருக்கும் கேக்குதா? கொஞ்சம் chat boxல ஒரு hi சொல்லுங்க பார்க்கலாம். Good evening, everyone. So that I know that you can hear me properly. Okay, Venki, thank you for that long introduction. I think நான் உங்களை 2012ல பார்த்தேன் first time. கரெக்டா நான் வந்தேன் ஒரு Success Gyan செமினாருக்கு நீங்க வந்தீங்க. ஒரு I think Brian Tracy செமினார். பிளேயர் சிங்கர் இருக்கு. I came as a ஹயத்ல பிளேயர் சிங்கர். ஹயத் பிளேயர் சிங்கர் வந்தீங்களா? அப்பனா அது May 2012 அதுக்கு வந்தீங்க ட்ரைனிங்க்கு. அங்க மீட் பண்ணோம். அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகி உங்க கூட நிறைய ஒர்க் பண்ணி நம்ம கோயம்புத்தூருக்கு நிறைய செமினார் எடுத்துட்டு போயிருக்கோம். இல்லைன்னா கோயம்புத்தூர் நான் ரீச் பண்ணிருக்க முடியாது. கிட்டத்தட்ட மில்லியன் மைண்ட் இன்டர்ன்ஷிப் எடுத்துன்னு போனோம். நிறைய ட்ரைனர்ஸ் எடுத்துன்னு போனோம் கோயம்புத்தூர். ஸோ வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ வெங்கடேஷ் ஃபார் இன்வைட்டிங் மீ. நீங்க சொன்ன கெஸ்ட் லிஸ்ட் எனக்கு முன்னாடி வந்தாங்களா பெரிய ஜாம்பானுங்க. CK வந்திருக்காரு, நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. In the 1 hourல let's see how we can talk together and inspire everybody here. So I am very happy. Thank you for inviting. என்னுடைய முதல் கேள்வியா சுரேன், நீங்க உங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷனை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். Tell me about your school education. ஓகே, நீங்க பழைய ரீவைண்ட் பண்ண வைக்கிறீங்க. ஓகே, நான் படிச்ச சிந்தி மாடல் ஒரு ஸ்கூல்ல. ஐ எம் ஃப்ரம் அ வெரி சிம்பிள் பேக்ரவுண்ட் வெங்கி. 300 ஸ்கொயர் ஃபீட் வீடு. அப்பா வேலை செஞ்சிருந்தாரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு தம்பி. ஓரளவுக்கு நல்லா படிப்பேன் ஸ்கூல்ல. சிந்தி மாடல் ஒரு ஸ்கூல் கெல்லிஸ்ல. என்னோட ஸ்கூல்ல சைல்ட்ஹுட் ட்ரீம் பாத்தீங்கன்னா எப்படியும் IIT மெட்ராஸ்ல படிக்கணும்ட்டு.
ஏன் தெரியல, தலையில அது ஏறிச்சு ஐஐடி மெட்ராஸ்ல எப்படியா படிக்கணும்ட்டு. ஆனா ஓரளவுக்கு நல்லா படிப்பேன். ஃபர்ஸ்ட் ரேங்கர் கிடையாது, பட் நல்லா படிப்பேன். ஆனா 6th ஸ்டாண்டர்ட்ல ஒரு ட்ராஜடி நடந்தது. அப்பாவுக்கு வந்து பேரலிட்டிக் ஸ்ட்ரோக் வந்தது ரைட் சைடுல. அன்னில இருந்து அவர் வீட்டுல தான் இருந்தார், வேலையை செய்யல. சோ அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா கடன் வாங்கி ஹிந்தி டியூஷன்லாம் எடுத்து ஃபேமிலி ரன் பண்ணாங்க. சோ எனக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு நம்மளோட சைல்டு நம்ம ஐஐடி மெட்ராஸ்லாம் சான்ஸே கிடையாது, அந்த ட்ரீம்லாம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் எனக்கு ஸ்கூல் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. அந்த ஸ்கூல் ஸ்காலர்ஷிப் கொடுக்கலன்னா நான் ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆயிருப்பேன். ஸோ நான் 7th to 10th ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா ஸ்கூலோட ஸ்காலர்ஷிப்ல படிச்சேன். ஸோ அதனால தான் எங்க பேசினாலும் என்னோட ஸ்கூலுக்கு தேங்க் பண்ணுவேன், சிந்தி மாடல். அவங்க மட்டும் ஸ்காலர்ஷிப் கொடுக்கலன்னா ஸ்கூல் ட்ராப் அவுட். ஸோ 10th ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்கன்னா நான் வந்து அதுக்கப்புறம் 11th படிக்கணும்னு ஆசை, ஐஐடி போகணும்ட்டு. ஆனா பினான்சியல் சுச்சுவேஷன் ரொம்ப டஃபா இருந்ததுனால பக்கத்துல விசாரிக்கும் போது சொன்னாங்க 10th இருந்து டிப்ளமா பண்ணா 18 வயசுலயே வேலை செய்யலாம் அப்படின்ட்டு. சரி, ஃபேமிலி கிட்ட சொல்லாம முருகப்பா பாலிடெக்னிக்ல ஒரு ஃபார்ம் வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு. எங்க அம்மா அப்பா தான் ரொம்ப சண்டை போட்டாங்க, என்னடா உனக்கு ஐஐடி மெட்ராஸ்ல படிக்கணும்னு ஆசை இருக்கு, எதுக்கு இது மாதிரி பண்ற அப்படின்ட்டு. பட் ஐ செட் ஐ வாண்ட் டு earn fast, ஏன்னா ஃபேமிலி ரொம்ப டஃபா இருக்கு. ஸோ 10th இருந்து நான் 11th 12th போல. நான் 10th இருந்து டிப்ளமா பண்ணேன். 3.5 years டிப்ளமா பண்ணிட்டு 18 yearsல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா 3rd year படிக்கும் போது எங்க அப்பா இறந்து போனார், ஒரு ப்ரொலாங் இல்னஸ்க்கு அப்புறம். ஸோ நான் 17 yearsல இருக்கும்போது எங்களுக்கு 24 லட்சம் கடனு. அப்படிதான் நான் என்னோட வேலையை ஆரம்பிச்சேன். 24 லட்சம் கடனு. அம்மா வீட்டுல, தம்பி ஸ்கூல்ல படிச்சிருந்தாரு. 18 வயசுல வேலை செய்ய ஆரம்பிச்சேன். இப்படிதான் என் லைஃப் ஆரம்பிச்சேன். ஸோ ஸ்கூல் பாத்தீங்கன்னா பிளசன்ட் மெமரிஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆனா ஸ்ட்ரகிளிங் பீரியட் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஹாஃப். அதான் சொல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைஃப் யாருக்கெல்லாம் ஸ்ட்ரகிளிங்கா இருக்கோ செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நானும் அத மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. இதான் ஸ்கூலோட பேக்ரவுண்ட். ஓ, இது வந்து இட்ஸ் நியூஸ் டு மீ சுரேன். நிறைய விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தா கூட திஸ் இஸ் ஆக்சுவலி இது வந்து பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து இது நல்ல செய்தியா போய் சேரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு அழகா பிரிச்சு சொல்லிட்டீங்க. உங்க என்டர்பிரினர்ஷிப் ஜேர்னி ஸ்டார்ட் ஆன இடம், அதாவது நீங்க வந்து முடிச்சீங்க, அதுக்கப்புறம் வேலை செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. யூ ஹேட் தட் ஜேர்னி எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க? ஓகே, நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா 17 yearsல எங்க அப்பா இறந்து போனாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 24 lakh கடன். நான் நிறைய ட்ரைனிங்ல சொல்லுவேன், லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கான என்னோட வை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இறந்து போன அன்னைக்கு வந்து எங்க அப்பா பார்க்கும்போது, டெட் பாடி பார்க்கும்போது அழுல. ஆனா எங்க அம்மா பார்க்கும்போது ஐ ப்ரோக் டவுன். ஏன்னா என் தலையில வந்து எங்க அம்மாவை பார்த்துட்டு இது வரைக்கும் அவங்க சந்தோஷமாவே இருந்ததுல, இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க, நம்ம எப்படியாவது லைஃப்ல ஜெயிச்சு அவங்கள ராணி மாதிரி பாத்துக்கணும், இதான் என்னோட லைஃப் கோலு. சோ நான் ஃபர்ஸ்ட் வேலை வந்து டெல்லியில செஞ்சேன் 18 வயசுல. அது 3400 ரூபாய் சம்பளம். அந்த 3400 ரூபாய் சம்பளம் வந்து எனக்கு இருக்க லோன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ண கூட பத்தாது. சோ நான் வந்து ஒரு ஃபோர்ஸ்ட் ஆண்டர்பிரினர், வேற வழி இல்லாம எதனா பிசினஸ் பண்ணணும், இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்படிதான் நான் ஆக்சுவலி ஆண்டர்பிரினர்ஷிப் ஆரம்பிச்சேன். நான் பண்ணாத பிசினஸே கிடையாது. அது சொல்லணும்னா ஒரு 10 hour தனி மீட்டிங் தான் போடணும். பட் ஐ எம் ஃபோர்ஸ்ட் ஆண்டர்பிரினர். அப்படியே படிப்படியா ஆரம்பிச்சு நிறைய ஃபெயில் பண்ணி நிறைய கத்துக்கின்னு இன்னைக்கு சக்சஸ் கேன் 9 வருஷம் ஆகுது. இன்னைக்கு 9th year சக்சஸ் கேன். அதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி பிஎன்ஐ நிறைய மல்டிபிள் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இட்ஸ் பீன் அ வெரி கிரேட் ஜர்னி. ஆனா லாட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ், லாட் ஆஃப் லேர்னிங் அண்ட் லாட் ஆஃப் ஃபீட்பேக். அண்ட் அதான் சொல்ல, எவ்ரி சக்சஸ்ஃபுல் பீப்புள் ஃபெயிலியர் தாண்டி தான் ஜெயிக்க முடியும். டைரக்டா ஸ்ட்ரைட்ல ஜெயிச்சது சரித்திரமே கிடையாது. ஸோ ஃபெயிலியர்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் யுவர் growth. That's how it works. So I'm a forced entrepreneur. இந்த ஜர்னில வந்து டெஃபினட்டா நீங்க வந்து சக்சஸ் கேனுக்கு முன்னாடி you would have had failures. டெஃபினட்டா இருந்ததா படிப்படியா தான் வந்திருக்கேன். நீங்க நம்ம அதுக்குள்ள டீப்பா போகலன்னா கூட இந்த ஃபெயிலியரை எப்படி ஹேண்டில் பண்ணி, பிகாஸ் பிஃபோர் சக்சஸ் கேன் அப்படிங்கிறது வந்து ஃபுல் ஆஃப் லேர்னிங்ஸ் தான். நிறைய லேர்னிங்ஸ் இருந்திருக்கும் உங்களுக்கு. படிப்படியா நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு தான் சக்சஸ் கேன் வந்து ஒரு திடமா ஆரம்பிச்சிருப்பீங்க. திஸ் இஸ் வாட் ஐ எம் கோயிங் டு டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபெயிலியர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணி. ஏன்னா இன்னைக்கு அதுதான் வந்து என்டர்பிரினர்ஷிப்ல வந்து ஃபெயிலியர்னு வந்த உடனே ஒரு பயம் வந்துடும். அதை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது வந்து டெஃபினெட்லி இட் வுட் பி a news to us. இங்க நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் எல்லா ட்ரைனிங்ல சொல்றது வந்து 4 F. இந்த 4 F புரிஞ்சுக்கினாங்கன்னா பிசினஸ்ல ஜெயிச்சிடலாம். ஃபெயில் ஃபாஸ்ட், ஃபெயில் ஃபார்வர்ட். திருப்பி ரிப்பீட் பண்றேன், ஃபெயில் ஃபாஸ்ட், ஃபெயில் ஃபார்வர்ட். ஏன்னா ஒண்ணு எதனா பண்ணீங்கன்னா பிசினஸ்ல ஒண்ணு ஜெயிப்பீங்க, இல்ல ஃபெயில் ஆவீங்க. அந்த ஃபெயிலியரை கத்துக்கினா அது ஃபீட்பேக் ஆகி நீங்க ஃபார்வர்ட்ல போகலாம். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் ஃபெயில் ஃபாஸ்ட், ஃபெயில் ஃபார்வர்ட். ஸோ இந்த சக்சஸ் கேனே பாத்தீங்கன்னா ரொம்ப டஃப் பிசினஸ். உங்களுக்கு தெரியும், நீங்க தான் ட்ரைனிங் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா, உங்களுக்கு தெரியாதுதான். ரொம்ப டஃப்பான பிசினஸ் நம்ம பண்ற பிசினஸ் ஆக்சுவலி. ஏன்னா வந்து நிறைய முதலீடு போட்டு, ட்ரெயினருக்கு நிறைய காசை போட்டு, நிறைய ஃபிளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் பண்ணி, கொஞ்சோண்டு டிக்கெட் காசு வாங்கி ஃபுல் ப்ரெஷர் தான். ஒரு ஈவெண்ட் போச்சுன்னா 1 கோடி போயிடும், ஃபுல் ப்ரெஷர் தான். ஸோ பட் த கொஸ்டின் இஸ் வி லேர்ன்ட். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே என்ன பிசினஸ் பண்ணாலும் பிசினஸ் ஒண்ணுமே இல்லைங்க, ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் டு சால்வ் அ கஸ்டமர்ஸ் நீட். அதான் பிசினஸ், கரெக்டுங்களா? எந்த பிசினஸ் இருந்தாலும் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் டு சால்வ் அ கஸ்டமர் நீட். கஸ்டமருக்கு வாங்குற காசோட வேல்யூ நிறைய கொடுத்தோம்னா டெஃபினட்டா கஸ்டமர் நம்ம கிட்ட இருப்பாங்க. செகண்ட் பாயிண்ட் நான் ஆல்வேஸ் சொல்லுவேன், ஆல்வேஸ்
ஹானர் ஆல் யுவர் ப்ராமிசஸ். என்னெல்லாம் ப்ராமிஸ் பண்றோமோ அதை ஹானர் பண்ணுங்க. இது ரெண்டு மட்டும் எந்த பிசினஸ்ல பண்ணாலும் டெஃபினட்டா அந்த பிசினஸ் ஜெயிக்கும். கூட கொஞ்சம் மார்க்கெட்டிங் கத்துங்க. ஏன்னா நீங்க பெஸ்ட் பொருளா இருக்கலாம், ஆனா மக்களுக்கு தெரியலனா வாங்க மாட்டாங்க. சோ நீங்க பெஸ்ட் மட்டும் இல்லாம பெஸ்ட் நோனா இருக்கணும். எல்லாருக்கும் தெரியணும் உங்களை பத்தி. லைஃப்ல ஜெயிச்சிடலாம், அவ்வளவுதான். ஃபெயிலியர் வந்து பார்ட் ஆஃப் த பிசினஸ், வேற ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் பார்ட் ஆஃப் ஹவ் யூ பில்ட் யுவர் பிசினஸ். இன்னைக்கு வந்து ஃபெயில் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா 100%. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சு. கோவிடுக்கு அப்புறம் எல்லாரோட பிசினஸும் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. இன்னைக்கு அவங்க ரீஇன்வென்ட் பண்ணலன்னா ஒர்க்கே ஆகாது. புதுசா எதனா பண்ணாதான். புதுசா பண்ணும் போது சிலது ஒர்க் ஆகும், சிலது ஒர்க் ஆகாது. அதுல இருந்து கத்துன்னு திருப்பி பண்ண வேண்டியதான். சோ இது லைஃப் சைக்கிள், மாறவே மாறாது. சோ என்ன லெவல்ல எங்க போனாலும் நீங்க ஃபெயிலியர் இஸ் ஒன் வே ஆஃப் கோயிங் ஃபார்வர்ட். சோ அதான் ஃபெயில் ஃபாஸ்ட், ஃபெயில் ஃபார்வர்ட். இதுதான் ஃபார்முலா. நீங்க சக்சஸ் கேன் ஆரம்பிச்சது வந்து ஓரளவுக்கு எனக்கு தெரியும். பட் அந்த சக்சஸ் கேன் டைம்ல உங்களுக்கு இந்த பிசினஸ் தான் சூஸ் பண்ண போறோம், அதாவது இதுதான் வந்து இட்ஸ் கோயிங் டு ரூல். இன்னைக்கு வந்து உங்களுக்கு யூ கேன் ரிவைண்ட் அண்ட் சே எஸ் ஐ ஹவ் டன் சம்திங். அந்த பிசினஸ் எப்படி சூஸ் பண்ணீங்க சொல்லுங்க? அதாவது ட்ரைனிங் வந்து இட்ஸ் கோயிங் டு பூம், இல்ல பப்ளிக்கு இது தேவை இருக்குங்கிற நீட வந்து எப்படி புரிஞ்சுட்டு அந்த இடத்துல நீங்க அடாப்ட் பண்ணி அந்த இடத்த ஆரம்பிச்சீங்கிறது உங்ககிட்ட இந்த கதை சொல்ல நினைக்கிறேன். எனக்கு லைஃப்ல வந்து ரெண்டு ரொம்ப டிஃபைனிங் மூமெண்ட், என்னோட லைஃபே மாறின ரெண்டு மூமெண்ட். ஒன்னு வந்து எங்க அப்பா செத்த நாள், நான் 17 வயசு இருக்கும்போது. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா March 5, 2006. அது ஏன் ரொம்ப முக்கியம்னு கேட்டீங்கன்னா, அந்த March 5, 2006 முன்னாடி ரெண்டு பிசினஸ் பண்ணி ஃபெயில் ஆகி நான் ரொம்ப ஒரு வஸ்ட் லோல இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்டு என்ன சொன்னார்னா, பிரையன் ட்ரேசின்னு ஒருத்தர் சென்னைக்கு வராரு, அவரோட 1 டே ட்ரைனிங் இருக்கு சின்மை ஹெரிட்டேஜ்ல, நீ வேணா அட்டென்ட் பண்றியான்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு புஷ் பண்ணனால தான் அந்த ட்ரைனிங்கே போனேன். அந்த ட்ரைனிங்ல பிரையன் ட்ரேசி சொன்னது ஏதோ வந்து என் லைஃப் அப்படியே மாத்திச்சு. அவர் அந்த சொன்ன பீஸ் வந்து எனக்காக மட்டும் சொன்ன மாதிரி இருந்தது. அன்னைக்கு நைட் நான் தூங்க முடியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் எங்க தப்பு பண்றேன்ட்டு. அதை மாத்தினா லைஃப்ல ஜெயிச்சலாம் நல்லா தெரிஞ்சிச்சு. சோ அந்த டே நான் மறக்கவே மாட்டேன். அன்னைக்கு நைட் டிசைட் பண்ணேன், நம்ம லைஃப்ல ஜெயிச்ச அப்புறம் என்னைக்கா ஒரு நாள் பிரையன் ட்ரேசியை வந்து சென்னை கிட்ட வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ட்ரைனிங் பண்ணுவோம். சோ அன்னைக்கு நைட்டு தான் ஆக்சுவல் சக்சஸ் கேனுக்கு அந்த தாட்டே உருவாச்சு. சோ அதுக்கப்புறம் பிரையன் ட்ரேசி சொன்னதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண, பிசினஸ் இம்ப்ரூவ் ஆச்சு. அப்புறம் நான் வந்து மார்க்கெட்ல பார்த்தேன் வேற என்ன ட்ரைனிங்ஸ் இந்தியாவுக்கு வராங்கன்னு பார்த்தா இந்தியன்ஸ்க்கு ட்ரைனிங்ஸே வர மாட்டாங்க. சோ நான் சிங்கப்பூர்ல போய் கத்துக்கினேன், மலேசியால போய் கத்துக்கினேன். அதே மாதிரி ஒரு ட்ரைனிங் நான் போய் கத்துன்னு வரும்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணா என்னோட லைஃப் இம்ப்ரூவ் ஆச்சு. சோ நான் கத்துக்கிற ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா, நம்ம மேல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோமோ எஜுகேஷன்ல நம்ம ஜெயிக்கலாம். சோ இங்க விங்கி நான் சொல்ல விரும்புறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் ஸ்கூலிங்க்கும் எஜுகேஷனுக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்காங்க. ஸ்கூலிங் வேற, எஜுகேஷன் வேற. ஸ்கூல் யூனிவர்சிட்டி வந்து ஒரு டிகிரி கிடைக்கும், உங்களுக்கு வேலை கிடைக்கும், அவ்வளவுதான். ஆனா ரியல் எஜுகேஷன் வந்து யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் தான். ஏன்னா ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு எப்படி ஃபைனான்ஸ் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி தரல, ரிலேஷன்ஷிப் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி தரல, ஃபெயிலியர் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி தரல. உங்களுக்கு லைஃப்க்கு தேவையான எதுவுமே ஸ்கூல்ல சொல்லி தர மாட்டாங்க. சோ ரியல் எஜுகேஷன் யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் போய் கத்துக்கணும். அதுதான் நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். இன்வெஸ்ட் பண்ண என்னோட எல்லா பிசினஸ் இம்ப்ரூவ் ஆச்சு. நவம்பர் 2012 வந்து என்னோட ட்ரீம்க்கு யோசிச்சேன், சரி நம்ம பிரையன் ட்ரேசி எடுத்துன்னு வரலாம் இந்தியாவுக்கு, இப்பதான் சம்பாரிச்சிட்டோமே அப்படின்ட்டு. சக்சஸ் கேன் உருவானதுக்கு ஒரே காரணம் வந்து பிரையன் ட்ரேசியை வந்து ஒரு செமினார் பண்ணுவோம், அவ்வளவுதான். வேற இன்டென்ஷனே கிடையாது. ஸோ February 2012 வந்து ஹயத்ல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பண்ணோம். 400 என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து பார்த்தாங்க, ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ட்ரெயினர்ஸ் எடுத்துன்னு வர முடியுமா அப்படின்னாங்க. ஸோ எவ்ரி 90 days நான் கத்துக்கின ஒரு மென்டர் ட்ரெயினர்கிட்ட இருந்து அவங்கள வர வச்சு ஒரு ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி வந்த செகண்ட் ட்ரைனிங் தான் நீங்க. செகண்ட் பிரையன் ட்ரேசிக்கு அப்புறம் பட்டது பிளையர் சிங்கர் மே, அதுக்கு நீங்க வந்தீங்க. அப்படிதான் ஆரம்பிச்சு சக்சஸ் கேன். ஒரு பிசினஸ் மாடல் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எதனா பண்ணுவோம், நம்ம சொசைட்டிக்கு எதனா பண்ணுவோம். ஏன்னா ஒரு ட்ரைனிங் என் லைஃபை சேஞ்ச் பண்ணிச்சு. சோ எனக்கு தெரியும் இந்த ஒரு ட்ரைனிங் நிறைய பேருக்கு ஸ்பார்க் கொடுத்து லைஃபை சேஞ்ச் பண்ணும். அப்படி ஆரம்பிச்சதுதான் சக்சஸ் கேன். மாடல்லாம் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் இயர்ல நிறைய காசு பாக்கெட்ல இருந்து போட்டு ஜாலியா பண்ண பிசினஸ் தான் சக்சஸ் கேன். அந்த எனக்கும் விட்னஸ், அதுவும் நானும் வந்திருக்கேன். அந்த ப்ரோக்ராமுக்கு நானும் வந்திருந்தேன். ஒன் ஆஃப் தி அமேசிங் ப்ரோக்ராம், ஹோல் டே அவர் நடத்தின ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பிளேயர் சிங்கர் அட்டன் பண்ணோம். அதே கோச்சோட நீங்க வந்து ஒரு புக் ஆத்தர் பண்ணியிருந்தீங்க சுரேன், சக்சஸ் ரெசிபி அப்படின்னு. அந்த புக்கை நான் வந்து எண்ட் படிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு புக்கு. உங்களுடைய உணர்வு அப்ப எப்படி இருந்தது? பிகாஸ் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கும்போது ஒரு செமினார் அட்டன் பண்றீங்க. அவர் ஒரு இன்டர்நேஷனல் கோச், அவர் வந்துட்டு போறாரு, நீங்க அந்த இதை அட்டன் பண்ணி அதுல இன்ஸ்பயர் ஆகி அதே கோச் கூட உட்காந்து நீங்க வந்து ஒரு புக் எழுதுறது வந்து டெஃபினட்டா நிறைய பேரோட லைஃப்ல அது நடக்குமான்னு தெரியாது. அது பெரிய ட்ரீமை விட இம்ப்ளிமெண்டேஷன் இருந்திருக்கும். அது நல்லா பண்ணியிருந்தீங்க. அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த புக்கு வெங்கி, ரொம்ப தேங்க்ஸ் இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு. நான் லைஃப்ல மறக்க முடியாத நாள்ல அது ஒரு நாள். சக்சஸ் ரெசிபி புக்கோட லான்ச் டே. இது எப்படி நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாட்டி வந்து நான் பிரையன் ட்ரேசி ஒரு 12 வாட்டி இந்தியாவுக்கு வந்திருக்காரு இது வரைக்கும் சக்சஸ் கேன் வழியா. ஒரு வாட்டி வந்து அவர் ஏர்போர்ட்டை டிராப் பண்ணும்போது அவர்கிட்ட சொன்னேன், பிரையன் நான் ஒரு புக் ஐடியா வச்சிருக்கேன்,
இந்த புக்கு பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மில்லியனர்ஸ். இதுதான் புக்கோட பேரு. இந்த புக்கு வந்து ஒரு சாப்டர் எழுதியிருக்கேன். இதை பார்த்து நீ சொல்ல முடியுமா? சோ நான் பிரையன் கிட்ட கேட்ட கேள்வி வந்து, இந்த மாதிரி புக் எழுதியிருக்கேன், ஒரு சாப்டர் நீங்க உங்களோட ஃபீட்பேக் கொடுங்கன்ட்டு. அப்ப அவர் கார்ல பார்த்து சொன்னாரு, சுரேன் நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா அப்படின்னாரு. சொல்லுங்க பிரையன் அப்படின்னு. நீ வந்து என்னோட ட்ரைனிங் வந்து மார்ச் 5, 2006 அதுல கத்துக்கின்னு உன் லைஃப்ல பிசினஸ்ல இம்ப்ரூவ் ஆன, இன்னைக்கு சக்சஸ்கான ஒரு கம்பெனி நடத்துன்னு என்ன திருப்பி ட்ரைனிங் ரூம் கூப்பிட்டு நீ ஒரு பெரிய சக்சஸ் ஸ்டோரி, நம்ம ஏன் ஒரு புக் சேர்ந்து எழுதக்கூடாது அப்படின்னு பிரையன் ட்ரேசி என்ன கேட்டார். நான் பார்த்தேன், என்ன சொல்ல வரீங்க, நானும் நீயும் சேர்ந்து ஒரு புக் எழுதலாமா அப்படின்னு. ஆமா அப்படின்னாரு. சோ அவரு கொடுத்த ஐடியா தான், அப்படிதான் வந்த புக் சக்சஸ் ரெசிபி. நானும் பிரையன் ட்ரேசியும் கோ ஆத்தர் பண்ண புக் October 18, 2013 லான்ச் பண்ண அந்த புக்கு லீலா பேலஸ்ல லான்ச் பண்ணோம். வெங்கடேஷ் நீங்க கூட வந்திருந்தீங்க அந்த ஈவெண்ட்டுக்கு. அது ஒரு மறக்க முடியாத நாள். இன்னைக்கு thousands of copies செல் ஆகி பெஸ்ட் செல்லர் ஆயிருக்கு. தமிழ்ல டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு, ஹிந்தில டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு, மராத்தில கூட டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. இன்னும் 3 லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்ண போறாங்க. அப்படி வந்த புக் தான் சக்சஸ் ரெசிபி. இட் இஸ் ஒன் ஆஃப் மை மெமரபிள் ஈவென்ட்ஸ் இன் லைஃப். சரி, என்னன்னா இப்போ நீங்க வந்து இது அதாவது பிரையன் ட்ரேசி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் யுவர் லைஃப். நீங்க வந்து அவர் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்தாங்க. இது தவிர நிறைய இன்டர்நேஷனல் ட்ரைனர்ஸ் கூட நீங்க வந்து இன்டராக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களை அட்ராக்ட் பண்ண அடுத்த ட்ரெயின், அதாவது இன்னொரு ட்ரெயின் நீங்க சொல்றதுன்னா கோச் அப்படின்னு சொல்றீங்கன்னா யாரை சொல்லுவீங்க ஆக்சுவலா? அண்ட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் வித் ஆல் தீஸ் பீப்புள். ஆக்சுவலா நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸா இருப்பீங்க. அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்டா உங்களுக்கு யாராவது இன்னொரு சொல்ல முடியுமா உங்களால? ரொம்ப கஷ்டமான கேள்வி வெங்கடேஷ். ஏன்னா ஒரு ட்ரெயினரும் பாத்தீங்கன்னா அவங்க சப்ஜெக்ட்ல அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். ஹாவேக்கர் வந்து காசை பத்தி பேசுவார், மில்லியனர் மைண்ட் இன்டென்சிவ். அவர் சொன்ன மாதிரி இது வரைக்கும் மணி எனக்கு யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணதே கிடையாது. ஏன்னா நம்ம கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா மணி வந்து ஒரு டேபு. நிறைய சம்பாதிச்சவங்க எல்லாம் திமிர் பிடிச்சவங்க, அதே மாதிரி ஒரு தப்பான கான்செப்ட் நம்ம தலையில ஏத்திட்டாங்க. புரியுங்களா? சரி, நீங்க பணக்காரங்க திமிர் பிடிச்சவங்க நினைச்சீங்களா, நீங்க பணக்காரன் ஆவே முடியாது. ஏன்னா நீங்க திமிர் பிடிச்ச பிடிக்காதுல்ல உங்களுக்கு. அதனால சோ அந்த மாதிரி நிறைய தப்பான கான்செப்ட் நம்ம தலையில ஏட்டாங்க. நான் ஹாவேக்கரை பார்க்கும்போது மணினா என்ன, அது ஏன் காசு இருந்து ஜெயிச்சா அதால எவ்வளவு, நீங்க சொன்ன மாதிரி நீங்க மாற்றம் ஃபவுண்டேஷனுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். காசு இருக்கிறதுனால தானே சப்போர்ட் பண்றோம். இந்த மாதிரி நிறைய ஃபவுண்டேஷன் சப்போர்ட் பண்றோம். சோ ஏன்னா காசு இருக்கிறதுனால தான். சம்பாதிக்கிறது நல்லது. காசும் இருக்கலாம், பணக்காரனும் இருக்கலாம், ஸ்பிரிச்சுவலாவும் இருக்கலாம், ஹம்பிளாவும் இருக்கலாம், எல்லாமே பண்ண முடியும். சோ இது ஒரு ஹாவேக்கர் கிட்ட கத்துக்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெயினர் யாருன்னு கேட்டீங்கன்னா எனக்கு டாக்டர் ஜான் டி மார்டின் ஒருத்தர், அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா வந்து இன்னைக்கு லேட்டஸ்டா என்னோட லைஃப் நிறைய ஷிஃப்ட் பண்ணாரு யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் ஜான் டி மார்டினி. கிட்டத்தட்ட வந்து ஒரு 30,000 புக் படிச்சிருக்காரு, 75 கோர்சஸ் வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் அளவுக்கு டெப்தா ஒரு நாலேஜ் இருக்கும் யாரும் கிடையாது. ஆனா இன்டர்நேஷனல் ட்ரெயினர்ஸ் நான் என்ன கத்துக்கினேன்னா, அவங்க சொல்ற சப்ஜெக்டோட நாலேஜ் எல்லாம் நம்ம கிட்டதான் கத்துன்னு இருக்காங்க. நம்ம ஊர்ல வந்து எல்லாம் கத்துக்கின்னு அதை அழகா பேக்கேஜ் பண்ணி செல் பண்ணி நம்மளுக்கே விற்கிறாங்க. சோ அவங்க கிட்ட கத்துக்க வேண்டிய முக்கியமான மேட்டர் எப்படி பேக்கேஜ் பண்ணணும், எப்படி விற்கணும், இதுதான் நம்ம கத்துக்கணும். ஏன்னா நாலேஜ் டெப்த் நம்ம ஊர்ல நீங்க சொன்ன மாதிரி நம்ம கிட்ட இல்லாத பேச்சாளர்களா என்ன மாதிரி பேசுவாங்க நம்ம ஆளுங்க. என்ன நம்மளுக்கு பேக்கேஜ் பண்ணி விற்க தெரியல, அதுதான் நம்ம கிட்ட இருக்க ஒரு பெரிய லேக்கிங். இதை நான் அவங்க கிட்ட கத்துக்கணும். இன்னைக்கு சக்சஸ் கேன்ல வந்து 85% இந்தியன் ட்ரெயினர்ஸோட தான் ஒர்க் பண்றோம், இன்டர்நேஷனல் ட்ரெயினர்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் 7-8 வருஷம் பாத்தீங்கன்னா வெறும் இன்டர்நேஷனல் ட்ரெயினர்ஸ் தான் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில தான் டெப்த் இருக்கு, நாலேஜ் இருக்கு, ஆனா பேக்கேஜ் பண்ணி செல் பண்ற ஸ்கில் மட்டும் இல்ல. ஆனா அதை இப்ப கத்துன்னு இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சோ நான் கத்துக்கினது வந்து ஹவு டு பேக்கேஜ், ஹவு டு செல் ஃப்ரம் இன்டர்நேஷனல் ட்ரெயினர்ஸ், தி பேசிக் திங். இப்போ இந்தியன் ட்ரெயினர்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க நீங்க வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 150 செமினார்ஸ் லாஸ்ட் இயர்ல வந்து பீக். எனக்கு தெரிஞ்சு வீக்கெண்ட்ல வந்து நான் சுரேனை ரீச் பண்ணணும் அப்படின்னா கஷ்டம், வீக் டேஸ்ல தான் கொஞ்சம் முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒவ்வொரு சிட்டிஸா டிராவல் பண்ணீங்க. வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆர் ட்ரெயினர் அக்ராஸ் இந்தியா? எப்படி ரிசீவ் பண்றாங்க நம்ம இந்த ட்ரெயினர்ஸ், எப்படி ரிசீவ் பண்றாங்க, மார்க்கெட் எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கு? இனிஷியலா வந்து ட்ரைனிங்க்கு பே பண்ணி வரணுமா? ஈவன் டுடே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இது வந்து ட்ரைனிங்க்கு பே பண்ணணுமா அப்படிப்பாங்க. நாங்க இன்ஃபேக்ட் தமிழ்ல ஒரு ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப பயந்து பண்ணோம், ரீஜனல் லாங்குவேஜ்ல வருவாங்களா அப்படின்னு இருந்தது. பட் நீங்க அதை எப்படி அந்த இதை பிரேக் பண்ணீங்க, அந்த பேரியரை? தேங்க்ஸ் வெங்கி. ஏன்னா வந்து 2012 நான் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா நீங்க சொன்னதுதான், ட்ரைனிங்க்கு எல்லாம் பே பண்ணுமா, எங்க ஆபீஸ்ல ஃப்ரீயா சாப்பாடு போடுவாங்க, உட்கார வைப்பாங்க, அப்படிதான் ட்ரைனிங் நடத்துவாங்க, அப்படிதான் ஆரம்பிச்சோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இட் ஹஸ் பீன் சச் அ பிக் சேஞ்ச் அண்ட் பீப்புள் அண்டர்ஸ்டுட் த வேல்யூ ஆஃப் ட்ரைனிங். ஏன்னா ஒரு சிம்பிள் ஃபார்முலா வெங்கி, நம்ம மேல இன்வெஸ்ட் பண்ணா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். சோ நான் எல்லா ட்ரைனிங் நான் சொல்றதுதான். பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு இருக்கு, இந்த பார்ட் ஆஃப் பாடியை ஃபீட் பண்றதுக்கு 3 வேளை சாப்பிடுறோம், கரெக்டுங்களா? 3 வேளை சாப்பிடுறோம். இந்த பார்ட் ஆஃப் பாடி ஃபீட் பண்றதுக்கு என்ன பண்றோம்? நைட் உட்காந்து அர்னாப் கோஸ்வாமி சேனல்ல பாக்குறோம், நியூஸ படிக்கிறோம், ஃபுல் நெகட்டிவ் தான். நீங்க நெகட்டிவ் ஃபீட் பண்ணா என்ன ஆகும்? சோ நீங்க வந்து பாசிட்டிவா உங்களுக்கு லைஃப்ல ஜெயிக்க தேவையான இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்ணும்.
அது வந்து எப்படி கத்துக்க முடியும்? யார் லைஃப்ல ஜெயிச்சா அவங்ககிட்ட தான் கத்துக்க முடியும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா அவங்க அந்த பாதையை ஏற்கனவே நோக்கி போயிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலா கத்துக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணா ஜெயிச்சிடலாம். So இன்னைக்கு people have understood the value. So the best way to become successful is invest in your self education. இன்னைக்கு இன்டர்நெட் டெக்னாலஜியால ஃப்ரீயா நிறைய சோர்சஸ் இருக்கு. யூடியூப் இருக்கு, பாட்காஸ்ட் இருக்கு, ஃப்ரீயா கத்துக்கலாம். பிளஸ் நிறைய ட்ரெயினர்ஸ் வந்து அவங்களோட ஃபுல் ஃபார்ம்லாவே ஷார்ட் கட்டா குட்டி குட்டி கோர்ஸ் ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ ஐ ஃபீல் இன்னைக்கு ட்ரைனிங் இவால்வ் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் இதோட வேல்யூ தெரிஞ்சு போச்சு. அண்ட் ஃப்ரம் நவ் ஆன் இட் வில் க்ரோ வெரி வெரி ஃபாஸ்ட். செகண்ட், இந்தியன் ட்ரைனர்ஸ் ஐ ஒர்க். ராஜீவ் தல்ரேஜா உங்களுக்கு நல்லா தெரியும், பெங்களூர் பேஸ்ட், இந்தியாஸ் லீடிங் பிசினஸ் கோச். அவரை பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் ரூம்ல எனக்கு பார்ட்டிசிபென்டா வந்தார், அப்படிதான் எனக்கு தெரியும் அவரு. ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்தியாஸ் லீடிங் பிசினஸ் கோச் 13 சிட்டில 6 அதர் கண்ட்ரில பயங்கர டிமாண்ட்ல இருக்காரு, ஹை டிமாண்ட்ல இருக்காரு. மார்ச்சுக்கு பிஃபோர் பாத்தீங்கன்னா நானும் அவனும் பாத்தீங்கன்னா எவ்ரி வீக் வெளியே தான் இருப்போம். எதனா ஊர்ல எந்த ஹோட்டல்ல இருக்கு கூட தெரியாது. இன்னைக்கு ஆன்லைன்ல பண்றோம், அதே தான், ரீச் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ பீப்புள் ஆர் பிகம் ஓப்பன் டு இட். ஸோ சிம்பிள் ஃபார்முலா, இன்வெஸ்ட் இன் யோர் செல்ஃப் எஜுகேஷன் டு க்ரோ ஃபாஸ்ட். இதான் ஃபார்முலா. நீங்க வந்து ஒரு பேசிக்கா ஒரு நல்ல நெட்வொர்க்கிங் பர்சன். யோ டெவலப் யுவர் கான்டாக்ட்ஸ் லைக் எனிதிங். அதாவது நீங்க ஒரு பெரிய நெட்வொர்க் உருவாக்கிட்டீங்க. ஆரம்பத்துல இருந்து இப்போதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2012 இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு 8 இயர்ஸ்ல இதோட டெவலப் கிரேட் நெட்வொர்க். நெட்வொர்க்கிங்கோட இம்பார்ட்டன்ஸை பத்தி சொல்லுங்க சுரேன். ஆக்சுவலா யூ வாண்ட் டு ஹியர் இட் ஃப்ரம் யூ. ஓகே, வெரி 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 இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வெங்கி. நீங்க பாத்தீங்கன்னா நீங்களும் நானும் எக்ஸாம்பிள் நெட்வொர்க்கிங் தான், கரெக்டா? நீங்க ஒரு பார்ட்டிசிபெண்டா வந்தீங்க, உங்ககிட்ட ஜென்ரலா பேச ஆரம்பிச்சோம், அப்படியே ஒரு பிசினஸ் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணோம், கொஞ்சம் பிசினஸ் பண்ணோம் கோயம்புத்தூர்ல. ஸோ ராபர்ட் கியோசாகியோட வெரி இம்பார்ட்டன்ட் கோட், நான் மறக்க முடியாத கோட், ரிச் பீப்புள் இன் டுடேஸ் வேர்ல்ட் பில்ட் நெட்வொர்க்ஸ், ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் லுக் ஃபார் ஒர்க். ஸோ லைஃப்ல ஜெயிக்கணும்னா நெட்வொர்க்கை பில்ட் பண்ணி தான் அவனை, வேற வழியே கிடையாது. ஏன்னா தனியா யாராலும் ஜெயிக்கவே முடியாது, புரியுங்களா? ஸோ எனக்கு என்னோட ஹோல் லைஃப் திருப்பி பார்த்தோன்னு வச்சுங்களேன், எங்கெல்லாம் நம்ம போய் புது ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி அவங்களுக்கு வேல்யூ கொடுத்துருக்கோமோ அவங்க வழியா எதனா ஓப்பன் ஆகி இன்னைக்கு பண்றது எல்லாமே அதனால தான். இல்லைன்னா இப்ப சிகே குமரவேல் உங்களுக்கு எனக்கும் ஃப்ரெண்டு, நேச்சுரல்ஸ் எப்படி தெரியும்னா ஒரு ஈவெண்ட்ல ஒரு ஹாய் சொன்னார், அவ்வளவுதான். ஆனா அதோட நிறுத்தாம அவரோட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி இன்னைக்கு அவரால ஒரு நெட்வொர்க். அது மாதிரி இப்ப டாக்டர் வேலுமணி உங்களுக்கு நல்லா தெரியும், தைரோ கேர், அவரும் பாத்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்ல எங்கேயோ பார்த்தோம், ஹாய் பாய் சொன்னோம், ஆனா அவரால ஒரு நெட்வொர்க், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இன்னைக்கு லைஃப்ல ஜெயிக்கணும்னா ஒரே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்லார்ட்டும் சொல்றதுதான், உங்களோட நெட்வொர்க்கை மாத்துங்க. நீங்க அதே ஃப்ரெண்ட்ஸ் கூட அதே மாதிரி சுத்தி நீங்க பேசுறது மத்தவங்களை கேட்டிருந்தாங்கன்னா லைஃப்ல ஜெயிக்கவே முடியாது. நீங்க ஒரு நெட்வொர்க்கை மாத்தி மத்தவங்க சொல்றதை நீங்க கேட்கிற இடத்துக்கு போனீங்கன்னா தான் லைஃப்ல ஜெயிக்க முடியும். அந்த 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 நெட்வொர்க் எங்க இருக்குன்னு பாருங்க. அது உங்களோட ஆன்லைன்ல இருக்கலாம், இல்ல எஜுகேஷன்ல இருக்கலாம், இல்ல எதனா ஒரு பிஎன்ஐல இருக்கலாம், இல்ல ஒரு ரோட்டரியில இருக்கலாம், எதனா ஒன்று இருக்கலாம். ஸோ நெட்வொர்க் தான் கீ. இன்னைக்கு சக்சஸ் கேன் ஜெயிக்கிறதுக்கு காரணமே நெட்வொர்க் தான். நெட்வொர்க் எல்லாம் பண்ணிருக்க முடியாது. அதனாலதான் பிஎன்ஐ எடுத்து வந்தோம் சென்னைக்கு. உங்களுக்கு தெரியும், பிஎன்ஐ வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா பண்றோம் சென்னையில. பிஎன்ஐ வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் as a referral for business owners. ஏன்னா எனக்கு தெரியும் சென்னையில வந்து இது ரொம்ப ஒரு கேப், இதை எடுத்து வந்து அப்படிதான் பிஎன்ஐ வந்தது சென்னைக்கு. ஸோ ஐ ட்ரூலி பிலீவ் நெட்வொர்க் இஸ் த வே ஃபார்வர்ட். நீங்க என்னதான் ஸ்கில் செட் என்ன இருந்தாலும் உங்ககிட்ட கரெக்டான நெட்வொர்க் இல்லைன்னா உங்களால உங்களோட ஃபுல் ஸ்கில் செட்டை ஃபுல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாது, அத்த லெவலில் ஜெயிக்க முடியாது. ஸோ நெட்வொர்க் இஸ் த கீ. யார்கிட்ட கத்துக்கணும்னா வெங்கடேஷ் மாதிரி ஒரு ஆளும் எனக்கு தெரிஞ்ச உலகத்துல கிடையாது நெட்வொர்க்கை மெயின்டைன் பண்றதுக்கு. நான் காலைல ஃபேஸ்புக் போஸ்ட் கூட அதான் போட்டேன், எதனா ஒன்று தேவைன்னா ஒரு ஃபோன் கால் யாருக்கு அடிக்கணும் சென்னையிலன்னா வெங்கடேஷ் அடிக்கணும் அப்படின்னு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு நெட்வொர்க் பில்ட் பண்ணி எல்லாருக்கும் தெரியும், வெங்கடேஷ் தெரியும் நம்மளுக்கு. தட்ஸ் ஹவ் யூ பில்ட். ஸோ நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்றது நீங்க தான் சொல்லணும், ஏன்னா நீங்க தான் நெட்வொர்க் குரு. தேங்க்ஸ் சுரேன். நான் வந்து நெட்வொர்க்கிங்க வந்து ஒரு விஷயம் தான் நான் வந்து ஜென்ரலா சொல்லுவேன். உங்களை பார்த்து அதுக்கப்புறம் பில்ட் பண்ணி அப்புறம் சிகேகே எல்லாருமே வந்து இதுக்கு ஒரு பெரிய குரூப். இது வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் சுஜித், நம்ம நிறைய வந்து காமன் கோல்ஸ் உள்ள எல்லாருமே ஒரு இதுல வந்ததுக்கு அப்புறம் டோட்டலா எல்லாருடைய விஷயங்களுமே மாறிடுச்சு. நீங்க இந்த இடத்துல வந்து நீங்க மற்ற பிசினஸ்ல ஸ்லோவா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க, அதுக்கு என்ன காரணம்? நார்மலா வந்து நம்மளுடைய பிசினஸ்ல வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை எடுத்து அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க, டோன்ட் கெட் டைவர்சிஃபைட். ஏன்னா ஜென்ரலா உங்களுடைய எனர்ஜி லெவல் டிராப் ஆகும், எல்லாத்தையும் பார்த்துக்க முடியாதுன்னு. உங்களுடைய தாட் என்ன சொல்ற? ஹவ் யூ பிகம் a serial entrepreneur? அதுல எப்படி சக்சஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா, இல்ல வாட் இஸ் யுவர் தாட் ஆன் தட்? ஓகே, இது சொல்றதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் முதல்ல சொல்லிடுறேன். ஒரு பிசினஸ் நீங்க இல்லாம ஆட்டோ பைலட் ஆகுற வரைக்கும் இன்னொரு பிசினஸ் ஆரம்பிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் நிறைய பேர் இதை கேட்டு நான் 4 பண்றேன் 5 பேர் எல்லாம் அதெல்லாம் ஒர்க்கே ஆகாது. ஓகேங்களா? என்ன பிசினஸ் பண்றீங்களோ அதுல ஃபுல் அட்டென்ஷன் பண்ணிட்டு அதை ஆட்டோ பைலட் மோடுக்கு எடுத்து வரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க இல்லாம அந்த பிசினஸ் இயங்கணும். அந்த லெவலுக்கு வந்தா மட்டும்தான் உங்களுக்கு இன்னொரு பிசினஸ் பண்றதுக்கான யூ ஹேவ் த ஆப்ஷன் டு டூ இட். இல்ல பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்
நான் என்ன பிலீவ் பண்றேன்னா, என்னோட இது அதுல வந்து பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் பிரான்சன் ஒருத்தர் இருக்காரு, விர்ஜின் ஏர்லைன்ஸோட ஓனர். அவர் 350 பிசினஸ் பண்றாரு. அவர் தான் என்னோட மென்டர். சோ ஒரு மனுஷனால 350 பிசினஸ் எப்படி பண்ண முடியும்? அவரால பண்ண முடிஞ்சா என்னால ஒரு 5, 10 பண்ண முடியும். இதுதான் என்னோட ஃபார்முலா. சோ நான் எப்பவுமே பாக்குறது, எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட் சர்வீஸ் யாருன்னா எடுத்துட்டு வந்தாங்கன்னா, அவங்க கூட எப்படி நம்ம பார்ட்னர்ஷிப் பண்ணி நல்ல நல்ல டீம் மெம்பர் வச்சு பண்ண முடியும். அப்படிதான் அப்படி ஆரம்பிச்ச பிசினஸ் தான். இன்னைக்கு பிஎன்ஐ வந்து ஆக்சுவலி நான் பிஎன்ஐ பண்றது இல்ல. ஆக்சுவலி முரளி, ஹாப்பினஸ் கோச், பிஜு சந்திரன், சார்ட் அக்கௌண்டன்ட் மை பிரதர், அவங்க 2 பேர் தான் பிஎன்ஐ ஆக்சுவலி பண்றாங்க. நான் பண்ணல. நான் ஆரம்பிச்சு விட்டேன். ஆனா அவங்க தான் பண்றாங்க. எப்ப என்னால முடியுமோ ஃப்ரீயா அதை நான் பண்றேன். பட் அவங்க தான் டைம் ஃபோக்கஸ் பண்றாங்க. அந்த மாடல்ல தான் நான் பிசினஸே பில்ட் பண்ணுவேன். சக்சஸ் கேன்ல மட்டும் தான் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். மத்தவெல்லாம் பாத்தீங்கன்னா வேற யாரா டீம் இருப்பாங்க, இல்ல பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. அப்படி பில்ட் பண்ணதுதான். பட் ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னதான், ஒரு பிசினஸ் ஒழுங்கா ஆட்டோ பைலட்ல பண்ற வரைக்கும் இன்னொரு பிசினஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா ஒண்ணுத்துக்கே இப்ப டைம் பத்த முடியல. ஏன்னா கோவிடால நிறைய டிஸ்ரப்ஷன்ஸ் ஆயிடுச்சு. சோ ஒண்ணுக்கு ஃபோக்கஸ் பண்ணி பண்றோம். சோ ஐ டோன்ட் அட்வைஸ் பீப்புள் டு டூ மல்டிபிள் பிசினஸ். அந்த கெப்பாசிட்டி இருக்கணும், பேண்ட்வித் இருக்கணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. இவ்வளவு பெரிய நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணிருக்கீங்க, டூயிங் லாட் ஆஃப் பிலந்திராபிக் ஆக்டிவிட்டிஸ். ஐ வுட் லைக் டு ஹியர் ஃப்ரம் யூ. இந்த நெட்வொர்க்கை பில்ட் பண்ணி அந்த நெட்வொர்க் மூலியமா நீங்க நிறைய பேருக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அதை வெளியில சொல்லவே மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். பிகாஸ் நிறைய இடத்துல வந்து யூ டோன்ட் வாண்ட் டு டிஸ்க்ளோஸ், யூ வில் நாட் டிஸ்க்ளோஸ். பட் இட் பிகம்ஸ் இன்ஸ்பிரேஷன் ஃபார் அதர்ஸ். நான் எல்லாருக்குமே அந்த கேள்வியை காமனா வச்சிருக்கேன் எல்லாருக்கும். பிகாஸ் சில நேரங்கள்ல வந்து நம்ம செய்யறது தெரியாம போயிடுச்சுன்னு வைங்களேன், அது அப்படியே போயிடும். பட் இட் ஹாஸ் டு டெஃபினட்டா ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அடுத்தவங்களுக்கு. ஓ இவ்வளவு பண்றாங்களா, இதெல்லாம் பண்றாங்களா அப்படின்னு டெஃபினட்டா ஒவ்வொரு என்டர்பிரனருக்கு அதை பத்தி நீங்க சொல்லணும் சூர்யா. இல்ல வெங்கி, நான் எங்க கதையை சொன்னேன் பாத்தீங்களா, என்னோட சின்ன வயசு கோல் வந்து ஐஐடி மெட்ராஸ்ல படிக்கணும்ட்டு. ஆனா பாத்தீங்கன்னா என்னால படிக்க முடியல. 18 வயசுல நான் வேலை செய்யறேன். நான் டிகிரியே பண்ணல ஆக்சுவலி. அதனால ஆனா எனக்கு மறக்க முடியாத நாள் பாத்தீங்கன்னா, ஒரு 3-4 இயர்ஸ் பிஃபோர் வந்து ஐஐடி மெட்ராஸ்ல இருந்து என்ன இன்வைட் பண்ணி ஒரு கெஸ்ட் லெக்சர் கொடுக்க சொன்னாங்க போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு. சோ நான் வந்து அன்னைக்கு வந்து மறக்கவே மாட்டேன் அந்த நாள். அன்னைக்கு வந்து உட்காந்து என்னோட புக் எல்லாம் சைன் பண்ணி கொடுத்தேன். அப்ப கண்ணுல தண்ணியே வந்தது எனக்கு. நிறைய பேர் லெக்சர் முடிச்சுட்டு கேட்டாங்க, என்னாச்சு சரி, என்னாச்சு, ரொம்ப இமோஷனல் ஆயிட்டீங்கன்ட்டு. அப்ப நான் சொன்னேன், நான் என்னோட கோல் வந்து இந்த ஐஐடி மெட்ராஸ்ல படிக்கணும்ட்டு. நல்ல வேளை நான் படிக்கல. படிச்சிருந்தா என்ன எக்ஸ்போர்ட் பண்ணி யூஎஸ்க்கு அமைச்சிருப்பாங்க. டொனால்ட் ட்ரம்ப் வீட்டுக்கு போனா இல்லையான்னு டென்ஷன்ல இருந்திருப்பேன். நல்ல வேளை படிக்காதனால லைஃப் லெசன் படிச்சேன்ட்டு. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், ஒரு 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 ஃபேமிலி ஜெயிக்கணும்னா அந்த குழந்தை படிச்சுச்சுன்னா லைஃப்ல ஜெயிச்சிடலாம். கரெக்டா? ஒரு ஒரு பாவர்ட்டியில இருக்க ஒரு ஃபேமிலி வந்து, சோ என்னோட எப்பவுமே கோல் வந்து எப்படியாவது வந்து யாரெல்லாம் டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு படிப்பு கொடுக்கணும். சோ நான் வந்து மாற்றம் கூட டைப் பண்றதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு எஜுகேஷன் கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு என்கிட்ட யாரெல்லாம் வராங்களோ நான் முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட காலேஜ், ஸ்கூலு நிறைய பேர் கொடுத்துட்டே இருந்தேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரக்சர்டா பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அப்பதான் சுஜித்தை மீட் பண்ணீங்க. தேங்க்ஸ் டு யூ. நீங்க நெட்வொர்க்ஸ் அனுப்பிட்டீங்களா, நீங்க இல்லைன்னா சுஜித்தை நான் மீட் பண்ணிருக்க முடியாது. இன்னைக்கு சுஜித் ஒரு நல்ல நண்பர். அவரோட மாற்றம் ஃபவுண்டேஷன் கான்செப்ட் அது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. சோ நான் சுஜித் கிட்ட கேட்ட ஒரே கேள்வி, உங்களுக்கு வந்து என்ன ஒரு ஃபண்டு, ஏன்னா அவங்க ஃபண்டே ரைஸ் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு தெரியும். அவங்களோட மாடலே ரொம்ப நல்ல மாடல். சோ அவங்க ஃபண்டே கேட்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு அருமையான மாடல். சோ எதனா நான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, அவர் அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் இவ்வளவு வருது ஒரு மாசத்துக்கு அப்படின்னா, நான் சொன்னேன் இன்னில இருந்து என்னைக்கு வரைக்கும் எவ்வளவு ஆனாலும் மாற்றம் ஃபவுண்டேஷன் அட்மிஷன் காஸ்ட் நான் பாத்துக்கிறேன். அப்படி ஆரம்பிச்சதான் மோர் தென் 1.5 years ஆயிடுச்சு. இப்ப நான் இப்ப மாற்றம் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் தாண்டிட்டாங்க. 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ காலேஜ் எஜுகேஷன் தராங்க மாற்றம் வழியா. அத மாதிரி நான் ஒரு 2-3 ஆர்கனைசேஷனோட ஒர்க் பண்றேன். இன்னும் 2-3 ஆர்கனைசேஷன் நான் பேர் சொல்ல விரும்பல. ஏன்னா வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ரைட் டு சே இன் திஸ் ஃபாரம். சோ என்னோட ஒரே பாயிண்ட் அப்ப ஆரம்பிச்சதுதான், லைஃப்ல ஜெயிக்கணும். ஏன் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு கம்ஃபர்ட்லாம் தேவை அதெல்லாம். ஆனா சிகே நல்லா சொல்லுவாரு, எவ்வளவு ஜெயிச்சாலும் 10 கார்ல ஒரே டைம்ல ஓட்ட முடியுமா? ஓட்ட முடியாது. கரெக்ட்டுங்களா? 10 பெட்ல படுக்க முடியுமா? படுக்க முடியாது. கரெக்ட்டுங்களா? முடியாது. சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நம்மளால மத்தவங்களுக்கு என்ன லைஃப் பண்ண முடியும்? அப்படி அப்படி இருந்தா மட்டும்தான். இப்ப என்னோட இன்ஸ்பிரேஷன் ஒர்க் பண்றதுக்கு அதுதான். என்கிட்ட நிறைய ரிசோர்சஸ் இருந்தா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்படிதான் என்னோட இன்ஸ்பிரேஷன். இல்லைன்னா எனக்கு ஆண்டவன் நிறைய காசு கொடுத்துதான் எனக்கு லைஃபுக்கே நான் ஒர்க் பண்ண தேவையில்லை. ஏன்னா அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பில்ட் பண்ணிருக்கோம். சோ என்னோட இன்ஸ்பிரேஷன் அதுக்கு தான். இன்னைக்கு மாற்றம் ஹெல்ப் பண்றேன். வேற என்ன பண்ணலாம், வேற என்ன பண்ணலாம், வேற என்ன பண்ணலாம். இன்ஃபேக்ட் நான் சுஜித் சொல்றது அதான், 1000 ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டேன். 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க. சோ இதுதான் என்னோட லைஃப். சோ அது மாதிரி எவ்ரிபடி, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஜாய் ஆஃப் கிவிங். ஜாய் ஆஃப் ரிசீவிங் கிடையாது, ஜாய் ஆஃப் கிவிங். So I think everybody should do that, and it is our duty. உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கிறது நம்மளோட, இட்ஸ் our duty. I think as human beings we should all do this. வெங்கி, ஒரே நிமிஷம், பிசினஸ் பத்தி நீங்க கேட்டீங்கன்னா வந்து இன்னைக்கு பிசினஸ் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க நினைக்கிறேன் ரூம்ல. என்னோட ஒரு சிம்பிள் 5 ஸ்டெப் ஃபார்முலா இருக்கு வெங்கி பிசினஸ்க்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அது வந்து உங்க பிசினஸ் மார்க்கெட்ல எதுக்காக கஸ்டமர் வாங்கணும் அப்படின்ற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். வை அப்படின்னா,
வாட் இஸ் யர் டிஃபரன்ஷியேட்டர், மார்க்கெட் டிஃபரன்ஷியேட்டர்? ஒண்ணு நீங்க மத்தவங்களோட பிரைஸ் கம்மியா, இல்ல மத்தவங்களோட பெஸ்ட் குவாலிட்டியா, இல்ல மத்தவங்களோட சர்வீஸ் ஜாஸ்தியா? அந்த வைய முதல்ல இன்னைக்கு ஐடென்டிஃபை பண்ண, இல்ல ஒர்க் ஆகாது. நீங்க வந்து மத்த 11 பேர் மேல இருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல ஜெயிக்கவே முடியாது. கஸ்டமர் ஏன் உங்ககிட்ட வாங்கணும், அந்த வைய வந்து நம்ம ஆன்சர் பண்ணியே ஆகணும், அதை நோக்கி போகணும். அது ஃபர்ஸ்ட். ஏன்னா அது அது ஒர்க் ஆகும். செகண்ட் வந்து அந்த வை கண்டுபிடிச்ச அப்புறம் வந்து இந்த ஜெயிக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான ஸ்கில் எங்க, அந்த ஸ்கில்ல வந்து மார்க்கெட்ல போய் கத்துக்கணும். இப்ப ராஜீவ் தலேஜா இருக்க இந்தியாஸ் லீடிங் பிசினஸ் கோச், அங்க போய் கத்துக்கலாம். எங்க வேணா மார்க்கெட்டிங், இந்த எல்லா ஸ்கில்லும் கத்துக்கணும். இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும், வேற வழியே கிடையாது. தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் FFF, நான் சொன்னதான். கத்துக்கின அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். சிலது ஒர்க் ஆகும், சிலது ஒர்க் ஆகும். ஃபெயில் ஃபாஸ்ட், ஃபெயில் ஃபார்வர்ட். மூணாவது. நாலாவது முக்கியமான ஃபார்முலா நான் எல்லாருக்கும் சொல்றது வின் வின் வின், விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஜெயிக்கணும். அந்த மென்டாலிட்டி எவ்ரி பிசினஸ் ஓனருக்கு வந்துச்சுன்னா மாடலே மாறிடும். விச் மீன்ஸ் கொடுக்குற காசுக்கு கஸ்டமருக்கு வேல்யூ நிறைய கிடைக்கணும். எல்லா ப்ராமிஸை கீப் அப் பண்ண கஸ்டமர் எப்பவுமே ஜெயிக்கணும். அதான் ஃபர்ஸ்ட். செகண்ட், எல்லா எம்ப்ளாயி பார்ட்னர்ஸ் வெண்டர்ஸ் எல்லாம் ஜெயிக்கணும். தேர்ட், நீங்க ஜெயிக்கணும். அந்த வின் வின் ஃபார்முலா எத்தனை வந்துட்டாங்கன்னு நினைச்சீங்களா, மிஸ்ஸே ஆகாது. ஃபிஃப்த் வந்து ஜஸ்ட் ஃபீல் தட் இன்னைக்கு மார்க்கெட் மாறினே இருக்கும். ஸோ அடாப்ட் டு சேஞ்ச். அந்த மாதிரி பிசினஸ் மாடல் இருக்கணும். நான் இதுதான் பண்ணுவேன், நான் மாறவே மாட்டேன்னா இன்னைக்கு ஜெயிக்கவே முடியாது. இன்னைக்கு வந்து மாறினே இருக்கு. எவ்ரி டே வந்து கஸ்டமர் மாறுறாங்க, மார்க்கெட் மாறுது, பையிங் பேட்டர்ன் மாறுது. இன்னைக்கு நிறைய பேர் செலவு பண்ண மாட்டாங்க. ஆனா அப்பயே எப்படி வாங்க வைக்கலாம். ஸோ அது மாதிரி யோசிக்கணும். அடாப்ட் டு சேஞ்ச். இந்த 5 ஃபார்முலா யூஸ் பண்ணா வச்சுங்களேன், எந்த பிசினஸ் வேணா ஜெயிக்கலாம். செகண்ட், ஜெயிச்சுட்டு தயவு செய்து போய் ப்ளீஸ் கிவ் பேக். தெரிஞ்சவங்களுக்கு உங்களால முடிஞ்சது எதனா ஒன்று பண்ணுங்க. இதுதான் என்னோட ஃபார்முலா. நான் எல்லா ஆண்டர்பிரினர்ஸும் சொல்றது வந்து ப்ளீஸ் சக்சஸ்ஃபுல் ஆகுங்க. உங்க ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியம், உங்க எம்ப்ளாயிஸ் முக்கியம், உங்க கம்பெனிக்கு ரொம்ப முக்கியம். பிளஸ் எதனா ஒரு ஆக்டிவிட்டி எடுத்துங்க. நான் வந்து எஜுகேஷன் எடுத்துங்க. இதுதான் என்னோட கோல். எப்படியா எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். என் வைஃப் பாத்தீங்கன்னா வேற ஏதோ பண்றாங்க, அது அவங்களோட பர்சனல் கோல். ஸோ எல்லாரும் பண்ணணும். அது மாதிரி இதான் என்னோட நோக்கம். வந்து இந்த பிலந்த்ராபி அப்படிங்கறத பத்தி அழகா சொல்லிட்டீங்க. அதாவது நீங்க முதல்ல சம்பாதிங்க, சக்சஸ்ஃபுல்லா இருங்க, செல்ஃபிஷா இருந்தா கூட தப்பு, ஃபேமிலியை பாத்துக்கங்க, அதுக்கு அடுத்தது உங்க எம்ப்ளாயிஸ், அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் ஆகும். ஜாய் ஆஃப் கிவிங் நீங்க சொல்லும் போது நல்லா ஞாபகம் வருது. ஆக்சுவலா கொடுக்கும்போது ரிசீவிங் எண்ட்ல இருக்கிறவங்களோட கொடுக்குறவங்களுக்கான சந்தோஷம் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது வந்து இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்றாங்க, உண்மையாலுமே அதுதான், ப்ரைடோட வாங்கிக்கங்கன்றாங்க. கொடுக்குற எங்களுக்கு தான் வந்து ஒரு பெரிய புண்ணியம். அதை ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். அதே போல பிசினஸ் ஃபார்முலா அந்த 5 இது சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அதர்ஸ். இந்த உங்க சக்சஸ் கேன் தாண்டி செலிபிரிட்டி பேட்மிண்டன் லீக், அதுல எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்து, அதாவது அது டோட்டலி டிஃபரெண்ட் இது, அதுவும் சரி, ட்ரீம் கேச்சர்ஸும் சரி, அப்புறம் ஜேபி அகாடமி, இந்த மூணுலயும் எதுக்காக நீங்க, அதாவது வாட் இஸ் த லைக்கிங் ஃபார் யூ ஃபார் தட் பிசினஸ்? ஓகே, ட்ரீம் கேச்சர் பேசிக்கலி பாத்தீங்கன்னா இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. எப்படின்னா we invest in companies which are very good. ஏற்கனவே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நல்லா ஃபார்முலா பண்ணி நல்லா க்ரோ ஆகுது. ஆனா அவங்க க்ரோ ஆகணும், அது கேபிட்டல் தேவை, இல்ல நெட்வொர்க் தேவை. அது மாதிரினா வி கம் இன். அதான் அதை மாதிரி நிறைய கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். செலிபிரிட்டி பேட்மிண்டன் லீக் வந்து சும்மா ஜாலிக்கு தான். ஏன்னா என் தம்பிக்கு பேட்மிண்டன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால சரி அதெல்லாம் பண்ணலாம் அப்படிதான். ஸோ அதுக்கும் பிசினஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. செகண்ட், ஹேமந்த் சந்திரன் நல்லா தெரியும். ஸோ அவர் எடுத்து வந்தாரு, அப்படியே ஆரம்பிச்சது தான். ஸோ அது வந்து ஒரு சம்பாதிக்கணும் அப்படிலாம் கிடையாது, சும்மா ஒரு பேஷன், ஜாலி. பிரவீன் பேட்மிண்டன் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இப்போ பிஎன்ஐ பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் பண்ணோம், எல்லாருக்கும் நெட்வொர்க்கிங் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அப்படியே ஆரம்பிச்சுதான் பிஎன்ஐ. இன்னைக்கு பிஎன்ஐ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 மெம்பர் ஆயிட்டாங்க, ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆகுது சென்னையில். ஸோ அப்படிதான் பிஎன்ஐ பண்ண ஆரம்பிச்சு. எவ்ரி பிசினஸ்ல வந்து எதனா நோக்கம் இருக்கும். பிஎன்ஐ வந்து நெட்வொர்க், சென்னைக்கு நெட்வொர்க் தேவை, பிசினஸ் ஓனர்ஸ்க்கு நெட்வொர்க் பண்ணோம், அப்படி ஆரம்பிச்சுதான். ட்ரீம் கேச்சர்ஸ் வந்து சில பிசினஸ் ஓனர்ஸ்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாதனால ஜெயிக்க மாட்டாங்க, நம்மளால என்ன பண்ண முடியுமா. ஸோ எதனா ஒரு பெயின் பாயிண்ட்டுக்கு சொல்யூஷனா இருக்கும், அதனாலதான் ஆரம்பிச்ச பிசினஸா இருக்கும். செகண்ட் வந்து அந்த பிசினஸ் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி தெரியும், டீம் கரெக்டா இருக்கும், கரெக்டான பார்ட்னர் யாரா வந்திருப்பாங்க, அதனால தான் ஆரம்பிச்சிருப்பேன், இல்ல நான் பண்ணிருக்க மாட்டேன். ஸோ ஐ ஹேவ் a very simple formula. எனக்கு எவ்ரி இயர் ஒரு 10 ஐடியா வரும், அதுல எதனா ஒண்ணு பண்ணணும்னு ஆசை. ஸோ எவ்ரி இயர் ஐ டூ a new business, I start something new and always successful because நம்மளுக்கு எல்லா அந்த டெம்ப்ளேட் தெரியும், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, எப்படி வேல்யூ கொடுக்கணும். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் சக்சஸ்ஃபுல். தேங்க் காட், காட்ஸ் கிரேஸ். இன்னைக்கு நியூவா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சுரேன், 2 விஷயம் நடந்துட்டு இருக்கு இப்போ. போஸ்ட் கோவிட், அதாவது கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் பிசினஸ் மாடல் வாஸ் சம்திங் எல்லாருக்குமே ஒரு மாதிரி செட் ஆகி போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது அவங்கவுங்க லெவல்ல. சடனா ஒரு ஜர்க்கு மார்ச் வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்ஃபேக்ட் நாங்க வந்து ஒரு 1 வீக் ஹாலிடே சொல்றோம் ஆஃபீஸ்க்கு. மார்ச் லாஸ்ட் வீக் வந்து 1 வீக் விட்டுட்டு நம்ம ஏப்ரல்ல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம், 1 வீக் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சோம். பட் இட் டுக் யூ டர்ன். இப்போ வந்து பிசினஸ் மாடல் மாறி இருக்கு. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் விச் யூ சீ பிட்வீன், அதாவது நம்ம ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியில கேட்கிறேன், அதுக்கும் இப்போதுக்கு என்ன டெவலப்மெண்ட் ஆயிருக்கு, க்ரோ ஆயிருக்கா இல்ல டிப் ஆயிருக்கா, அதை பத்தி சொல்லுங்க சார். ஓகே, நம்ம ட்ரைனிங் சொல்றதுக்கு முன்னாடி ஜென்ரலா பிசினஸ்க்கு பதில் சொல்லிடலாம் வெங்கி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து
கோவிட் வந்து எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிச்சு, இதான் உண்மை. அது 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 இல்ல பழைய மாதிரி போயிடும் நினைச்சவங்கலாம் அதெல்லாம் ஒர்க்கே ஆகாது. பழையசுன்றது முடிஞ்சு போச்சு. அது ஒரு காலம், அந்த காலம் ஓவர். பழையசு போக வாய்ப்பே கிடையாது, எந்த பிசினஸா இருந்தாலும். சோ நிறைய பேர் நான் பிசினஸ் ஓனர்ஸ்க்கு சொல்றது அதுதான். 3 ஆப்ஷன் தான் இருக்கு. நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் நீங்களே போய் உங்களோட பேலன்ஸ் ஷீட் ஓபன் பண்ணுங்க. பேலன்ஸ் ஷீட்னா உங்களோட மார்ச்சுக்கு முன்னாடி உங்களோட இன்கம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்க, ரன்னிங் காஸ்ட் எவ்வளவு ப்ராஃபிட் இருந்ததுன்னு உண்மையான நம்பரை போடுங்க. மார்ச்ல இப்ப வரைக்கும் என்ன இருக்குன்னு போடுங்க. இனிமேல் என்ன ஆகும் நீங்க நினைக்கிறீங்க அந்த நம்பரை பண்ணுங்க. சில பிசினஸ் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த பீரியட்ல ஒர்க்கே பண்ண முடியல, அவங்களால ஆன்லைன் பண்ண முடியல, எதுவும் பிவட்னு சொல்லுவாங்க. சில பேர் ஆன்லைன் மாற முடிஞ்சவங்க ஆன்லைன் போயிட்டாங்க. சில பிசினஸால பண்ணவே முடியாது பிவட், ஏன்னா அவங்க மாடல் அது மாதிரி. சோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வெயிட் பண்ணி பாக்குறேன், ஒரு 6 மாசம் கூட என்னால தாக்கு பிடிக்க முடியும், அதுக்கப்புறம் ஆரம்பிக்க நினைப்பாங்க. சோ உங்க பிசினஸ் வந்து 6 மாசம் தாக்கு பிடிக்க முடிஞ்சா வெயிட் பண்ணுங்க. ஆனா பழைய மாதிரி ஆக வாய்ப்பே கிடையாது, ஏன்னா மார்க்கெட் மாறிடும், கஸ்டமர் மாறிடுவாங்க. சில பேரால பிவட்டே பண்ண முடியல, என்னால தாக்கம் பிடிக்க முடியலன்னா தயவுசெய்து மூடிடுங்க பிசினஸ். ஏன்னா வந்து இதான் உண்மை. ஏன்னா வந்து அது மச் மோர் பெட்டர் ஆப்ஷன். சும்மா கடன் வாங்கி ரன் பண்றதுன்றது நாட் அ குட் ஆப்ஷன், ஏன்னா மார்க்கெட் மாறிடுச்சு. ஏன்னா எல்லாருமே சொல்றது என்ன தெரியுமா, எனக்கு இது மட்டும் தான் தெரியும், 15 வருஷமா நான் இது மட்டும் தான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க. அதனால கடன் வாங்கி ஒன்னும் கடனாளி ஆறுது பைத்தியக்காரத்தனம் எனக்கு தெரிஞ்சு. சோ தயவு செய்து ப்ளீஸ் டேக் எ டிசிஷன் அண்ட் பிலீவ் இன் யுவர் செல்ஃப். ஏன்னா இந்த தலையை வச்சுதான் அந்த பிசினஸ் பில்ட் பண்ணீங்க, இதே தலையை வச்சு இன்னொரு பிசினஸ் பில்ட் பண்ண முடியும், ஏன்னா மார்க்கெட் மாறிடுச்சு. அந்த பிலீஃப் இருக்கணும். இன்னைக்கு லைஃப்ல ஜெயிச்சவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அவங்க ஆரம்பிச்சதை வச்சு இன்னைக்கு பண்றது இல்ல, அவங்க ஏதோ பண்ணி இன்னைக்கு வேற ஏதோ பண்றாங்க. சக்சஸ் ஏனே எடுத்துங்களேன், நம்ம ஏதோ ஆரம்பிச்சோம், ஆனா இன்னைக்கு பண்ற மாடல் வந்து நான் நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டேன் 9 வருஷம் இது பண்ணுவேன்ட்டு. நீங்க ட்ரைனிங்ல இது பண்ணுவீங்க நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டீங்க, கரெக்ட்டுங்களா? சோ எல்லாமே நம்ம கத்துன்னு புதுசா பண்றதுதான். சோ பிசினஸ் பீப்புள் ப்ளீஸ் see the numbers என்னன்னு பாருங்க. ஹானஸ்டா டிட்டாச்சா உட்காந்து இது நம்மளுக்கு ஒர்க் ஆகாதுன்னா தயவுசெய்து மூடிடுங்க. இதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹானஸ்ட் ரிக்வெஸ்ட். இல்லைன்னா வந்து ஒன்னும் கடனாய் யூ வில் எண்ட் அப் இன் a problem. பட் பண்ண முடியும்னா கத்துங்க. ஏன்னா வந்து என்ன மார்க்கெட்லயும் என்ன ப்ராடக்ட் ஜெயிக்க முடியும், இதான் என்னோட பிலீஃப். என்ன மார்க்கெட்ல நீங்க என்ன ப்ராடக்ட் இல்ல சர்வீஸ் இருந்தாலும் அது ஜெயிக்க முடியும். அதுக்கு தேவையான எஜுகேஷன் வச்சு ஜெயிச்சுங்க. எப்படி பண்ணணும், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், மார்க்கெட்டிங் கீ. நான் திருப்பி சொல்லுவேன், நீங்க என்ன ப்ராடக்ட் வச்சாலும் நீங்க மார்க்கெட் பண்ண கத்துக்கலன்னா நீங்க ஜெயிக்கவே முடியாது. ஓகேங்களா? இது ஜென்ரல் பிசினஸ். ட்ரைனிங் வரும், நீங்க சொன்னதான் 150 ட்ரைனிங் எனக்கு போன வருஷம். ஒரு வாரத்துல 8ல இருந்து 10 ட்ரைனிங் அக்ராஸ் த கண்ட்ரி, அக்ராஸ் த வேர்ல்டு. எவ்ரி சாட்டர்டே சண்டே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு ஏர்போர்ட்ல தான் இருப்போம். அப்படி இருந்து திடீர்னு 0 ஆயிடுச்சு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 6-7 சிட்டில ஆபீஸ் இருக்கு. சோ ரன்னிங் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. சோ என்னதான் ட்ரைனிங் பண்ணனாலும் நம்ம வந்து அந்த 60-70 lakhs ரன்னிங் காஸ்ட் கொடுத்து தான் ஆகணும், கரெக்ட்டுங்களா? ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனா என்னோட பிலீஃப் எப்பவுமே, எனக்கு ஜாக் கேன்ஃபீல்ட் ஒண்ணு கத்துக்கினேன், E plus R is equal to O. இது அவருக்கு எனக்கு கத்துக்கிற ஃபார்முலா. ஈன்றது ஈவென்ட். இந்த ஈவென்ட்ன்றது நம்மளால மாத்த முடியாது, கோவிட் வந்து ஈவென்ட். ஆனா ஆர்ன்றது நம்மளோட ரெஸ்பான்ஸ் அந்த ஈவென்ட்டுக்கு, அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. அந்த ரெஸ்பான்ஸை கரெக்டா பண்ணா ஓன்றது அவுட்கம், அதுவும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. சோ ஈவெண்ட்டை மாத்த முடியாது, ஆனா ரெஸ்பான்ஸை மாத்த முடியும். சோ நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோவிட் ஆன அப்புறம் வந்து இது மாற போச்சு, ட்ரைனிங் இண்டஸ்ட்ரி இனிமேல் இது மாதிரி ஆகாது நினைக்கும் ஆன்லைன் பண்ணலாம் அப்படிதான் ஆரம்பிச்சோம். சோ கொஞ்சம் கத்துக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 20ல இருந்து 35 வெபினார், ஒரு வாரத்துக்கு, ஒரு மாசத்துக்கு more than 1 lakh people come to my webinars. So whole மாடலை ஆன்லைன் பண்ணிட்டு செப்டம்பர் பாத்தீங்கன்னா சக்சஸ் கேன் ஹிஸ்டரியிலேயே பிக்கெஸ்ட் மந்த். 9 வருஷம் சக்சஸ் கேன்ல என்ன பண்ணமோ பிக்கெஸ்ட் மந்த் வந்து ஆன்லைன்ல வந்து செப்டம்பர்ல பண்ண ஆரம்பிச்சோம். ஏன்னா ஆன்லைன்ல வந்து உங்களால ஸ்கேல் பண்ண முடியும், வேர்ல்டு ஃபுல்லா ரீச் பண்ண முடியும், லாஜிஸ்டிக் காஸ்ட் கிடையாது. செகண்ட் வந்து இட் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் மாடல். அண்ட் பீப்புள் ஆல்சோ வந்து ஆன்லைன்ல கத்துக்க விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து வீட்டுல உட்காந்துக்கலாம். காஸ்ட் இப்ப நான் வந்து சில ப்ராடக்ட்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, அது ரொம்ப கம்மி பிரைஸ்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன், ஏன்னா வந்து ஆன்லைன்னால. ஸோ பிரைஸும் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் ஸ்கேலபிள் மாடல். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இன்னைக்கு வந்து சக்சஸ் கேன் அகாடமி ஆரம்பிச்சு ஒரு 10 ட்ரெயினர் இருக்காங்க, இப்போ எல்லாம் ஆன்லைன்ல பண்றாங்க. இன்னும் ஒரு 15 ட்ரெயினர் ரெடியா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப முன்ன ஒரு 10 ட்ரெயினோட தான் ஒர்க் பண்ண, இப்போ ஒரு 200-300 ட்ரெயினோட ஒர்க் பண்ண முடியும், ஏன்னா ஆன்லைன்னால. So I am very excited. Trainers or coaches யாரனா பாத்துட்டீங்கன்னா you should get excited. ஏன்னா வந்து இதுதான் பெஸ்ட் டைம் டு பி இன். ஆனா ஆன்லைன்ல வந்து நீங்க எக்ஸ்ட்ரீம்லி குட்டா இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நீங்க வந்து மீடியாக்கரா இருந்தா ஜெயிக்க முடியாது. ஏன்னா வந்து முன்னாடி வந்து ஒரு கம்பெனில உங்களை கூப்பிடுவாங்க, 20 பேர் உட்காருவாங்க, நீங்க கார்ப்பரேட் ட்ரைனிங் பண்ணுவீங்க, நீ என்ன பண்ணாலும் நல்லா பண்ணிருக்கீங்கன்னு தூங்கில இருக்க பார்ட்டிசிபென்ட் டிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. இங்க இப்ப அப்படி பண்ண முடியாது. நீங்க எக்ஸ்ட்ரீம்லி குட்டா இருக்கணும் உங்க ஸ்கில்ல, கஸ்டமர் வேல்யூ வரணும், அப்பதான் பண்ண முடியும். So you have to improve your skill set. So trainers and coaches, I think பழைய மாதிரி போக வாய்ப்பே கிடையாது. அந்த ஏரா முடிஞ்சு போச்சு. இனிமேல் ஆன்லைன் தான். இந்த ஆன்லைன்ல வந்து நீங்க நல்ல ஸ்கில் செட் இருந்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா ஜெயிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு மக்கள்
இன்வெஸ்டிங் இன் தெம்செல்ஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வழி, வேற வழி எல்லாம் தெரிஞ்சு போச்சு. சோ ஏன்னா இன்னைக்கு ஜாப்ல இருக்கவங்க கூட நாளைக்கு வேலை இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் பயத்துல இருக்காங்க. கரெக்டுங்களா? சோ அப்பனா வந்து அவங்க அவங்க ஸ்கில்லை ஏத்துனாதான் அவங்களால ஜெயிக்க முடியும் தெரிஞ்சு போச்சு. அப்பனா எல்லாரும் ட்ரைனிங் வர ஆரம்பிச்சிட்டாங்க. முன்ன பாத்தீங்கன்னா பிசினஸ் ஓனர்ஸ் மட்டும் தான் என் ட்ரைனிங் ரூம்க்கு வருவாங்க. வெறும் பிசினஸ் ஓனர்ஸ், கொஞ்சம் ட்ரைனர்ஸ் அண்ட் கோச்சஸ், ரொம்ப கம்மி ஒர்க்கிங் பீப்புள் வருவாங்க. இப்ப நிறைய ஒர்க்கிங் பீப்புள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் பண்ணி ஜெயிக்கணும், நம்ம ஸ்கில் செட் ஏத்தணும். சோ அது அப்படி மார்க்கெட் பெருசாயினே வருது. சோ இன்னைக்கு இந்தியால நிறைய ட்ரைனர்ஸ் அண்ட் கோச்சஸ் தேவை. பெரிய லெவலில் ஜெயிக்க போறாங்க. நீங்க தமிழ்ல நிறைய பண்றீங்க வெங்கி, ப்ளீஸ் கண்டினியூ டூயிங். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆகுது. அடுத்த 6 மாசம் 1 வருஷத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் ஆகும். சோ அதனால யாரெல்லாம் ட்ரைனிங்ல இருக்காங்களோ ரொம்ப ரொம்ப நல்ல ஃபியூச்சர் இருக்கு ஆக்சுவலி. ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஏன்னா ட்ரைனிங் இண்டஸ்ட்ரி வந்து எல்லாருக்கும் ஆரம்பத்துல ரொம்ப பயமா இருந்தது. பிகாஸ் எல்லாம் டோட்டல் பிளாங்க். ஆன்லைன்ல சுவிட்ச் ஓவர் ஆனது வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஆயிருச்சு. இப்போ வந்து வால்யூம் நீங்க சொல்ற மாதிரி வேல்யூ கம்மியா கொடுத்து வால்யூம் அதிகப்படுத்துறது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் டைம் இருக்கு கத்துக்கிறதுக்கு. முதல்ல வந்து டிராவலிங்ல போயிட்டு இருந்த டைம் எல்லாம் இன்னைக்கு எல்லாருக்கும் மிச்சம். மோஸ்ட் ஆஃப் தி கார்பரேட்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ அவங்க தே வாண்ட் டு ஆல்சோ எக்ஸ்ப்ளோர் த பாசிபிலிட்டி. ஸோ ட்ரெயினர்ஸ் அண்ட் கோச்சஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கா நீங்க சொல்றது வந்து ஜென்ரிக்கா சொல்லிட்டீங்க. ஸ்பெசிபிக் ஸ்கில் செட் எது அவங்க நல்லா பண்ணாங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும் சொல்றீங்க. ஏன்னா நிறைய பேர் ட்ரெயினர்ஸ் இருக்காங்க, பட் வெரி ஃபியூ பீப்புள் ஆர் ஏபிள் டு டூ லைக் ராஜீவ் தல்ரேஜா. அதான் பெஸ்ட். எனக்கு ஐ ஹவ் சீன் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ராஜீவ். பாத்தீங்கன்னா அவரோட டெடிகேஷன், என்ன வெளியில இருந்து பாக்குற எனக்கு வந்து அவரோட டெடிகேஷன் தெரியும். பட் இன் டெப்த் போய் ஸ்பெசிபிக்கா இதனால அவர் ஜெயிச்சாருன்னு சொன்னா டெஃபினட்டா பாத்துட்டு இருக்க ட்ரெயினர்ஸ் கோச்சஸ் வந்து ஒரு பெரிய லெசன் அவருக்கு எதை சொல்லுவீங்க நீங்க? சிம்பிள் வெங்கி, இன்னைக்கு நிறைய பேர் ட்ரெயினர்ஸ் கோச்சஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த கனெக்ஷன் இருக்கணும். உங்க ஆடியன்ஸ் கூட ஒரு கனெக்ஷன் இருக்கணும். அந்த கனெக்ஷன் எப்படி பில்ட் பண்ணணும் நீங்க கத்துக்கணும். முக்கியமா தான். ஏன்னா எல்லாருக்குமே நீங்க பாட்டு உட்காந்து ஒரு பவர் பாயிண்ட் ஸ்லைட் போட்டீங்கன்னா ஆடியன்ஸ் தூங்கிட்டு சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போயினே இருப்பாங்க. இன்னைக்கு கரெக்டுங்களா? ஆன்லைன்ல இன்னைக்கு ஆன்லைன்ல வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மி. அப்பனா நீங்க வந்து நிஜமாலேயே உங்களோட ஸ்கில் செட் ஜாஸ்தியா இருக்கணும், உங்களுக்கு கான்டென்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும், பிளஸ் அந்த கனெக்ஷன் கத்துக்கணும். அந்த ட்ரைனிங் மெத்தடாலஜின்னு சொல்லுவோம். சோ நாங்க ஒர்க் பண்றது யாருன்னா பிளேயர் சிங்கர். நீங்க பாத்தீங்களா? பிளேயர் சிங்கரோட தான் ஒர்க் பண்றோம். பிளேயர் சிங்கர் வந்து மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர்ஸ் சொல்றேன். ஏன்னா எல்லா ராஜீவ் ஜெயிச்சானா அது காரணம் பிளேயர். இன்னைக்கு சித்தார்த் ராஜசேகரன் ஒருத்தரோட ஒர்க் பண்றோம். அவர் ஜெயிச்சானா அது காரணம் பிளேயர். எனக்கு எங்கிட்ட இருக்க எல்லா ட்ரெயினர், ஏன்னா பிளேயர் சிங்கர் கிட்ட தான் எப்படி ஒரு ட்ரெயினரா இருக்க முடியும், எப்படி அந்த கனெக்ஷன் எடுத்து வர முடியும், எப்படி வந்து ஒரு மெத்தடாலஜில வேற பார்ட்டிசிபென்ட் இஸ் டோட்டலி என்கேஜ்ட், அவங்க கத்துக்கணும் ஜெயிக்கணும் என்கேஜ் தான் இருக்கு அந்த மெத்தடாலஜி கத்து. ஸோ எல்லாருமே அந்த ஸ்கில் செட்டை ஏத்தணும். ஸோ வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரியறதுனால ட்ரெயினர் ஆக முடியாது. எனக்கு இது தெரியும் அதனால நான் சொல்லித்தரேன்னு சொல்றது ஒர்க் ஆகாது. தெரியும்ன்றது ஒரு பார்ட், அந்த சொல்லித்தர மெத்தடாலஜி கத்துக்கணும். அதுல டெய்லி ஒர்க் பண்ணியே ஆகணும். சோ எனக்கு தெரிஞ்சு பிளேயர் வந்து ஒரு பெரிய ஸ்கூல். பிளேயர் சிங்கர் யாருன்னு கூகுள் பண்ணுங்க, அவர்கிட்ட கத்துங்க. ஏன்னா வந்து he is the man who's got all trainers for us. அவர் இல்லைன்னா நம்மளால இவ்வளவு ட்ரெயினர்ஸ் இந்தியால பில்ட் பண்ணிருக்க முடியாது. நாங்க முன்ன பாத்தீங்கன்னா ட்ரெயின் த ட்ரெயினர் ஒரு ப்ரோக்ராம் நடத்துவோம் வெங்கடேஷ். வந்து ஒரு வருஷத்துக்கு 400ல இருந்து 500 பேர் வருவாங்க. ஒரு 4 நாள் ப்ரோக்ராம். அது இப்போ ஆன்லைன்ல எப்படியாவது பண்ண முடியுமான்னு பார்த்துன்னு இருக்கும். சோ அந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணுங்க. where you will understand ட்ரைனிங் இண்டஸ்ட்ரினா என்ன, அதோட பிசினஸ் மாடல் எப்படி, அதுல ஜெயிக்கணும்னா எப்படி வந்து என்ன மாதிரி பேக்கேஜஸ் கிரியேட் பண்ணலாம், எல்லாமே சொல்லி தருவாங்க. செகண்ட், எப்படி டெலிவர் பண்ணலாம், எப்படி அந்த கனெக்ஷன் எடுத்து வரலாம், எப்படி வந்து கஸ்டமர் வந்து நீங்க எதுவுமே விற்க தேவையில்ல, கஸ்டமரே வந்து உங்ககிட்ட வாங்குவாங்க. ஏன்னா வேல்யூ அவ்வளவு பாத்துருவாங்க. சோ அந்த மாதிரி அந்த மெத்தடாலஜி எல்லாமே கத்துக்கு. சோ பிளேயர் சிங்கரை கொஞ்சம் கூகுள் பண்ண சொல்லுங்க, அங்க போய் கத்துக்க சொல்லுங்க. அவர் தான் வந்து யூனிவர்சிட்டி. இதுக்கு நாங்கெல்லாம் ஜெயிச்சதுக்கு காரணம் அவர் தான். அவர் எல்லாம் பண்ணிருக்க முடியாது. சோ பிளேயர் சிங்கர் இஸ் மை மேன். அடுத்து வந்து இந்த கோவிட் முடிஞ்சு ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பேரலா எக்ஸிஸ்ட் ஆகுமா, இல்ல ஒரு சைடு வந்து ஆன்லைன் டெஃபினட்டா இருக்கும், அதுல வந்து சந்தேகமே இல்லை, பிசிக்கலா நடக்கிறதும் நடக்கும், டைரக்டா நம்ம போய் ஈவென்ட்ஸ் பண்றதும், இது எப்படி பேலன்ஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க சார்? ஹவ் டு யூ திங்க் தி இண்டஸ்ட்ரி வில் ரியாக்ட்? இந்த ஃபேக்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து வீட்ல உட்காந்து கத்துக்கலாம்ன்றது தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. கரெக்டுங்களா? வீட்ல உட்காரலாம், இன்டர்நெட் வச்சு ஜூம் வச்சு கத்துக்கலாம் அப்படின்ற கம்ஃபர்ட்டுக்கு வந்துட்டாங்க. திருப்பி பழைய ட்ரைனிங் ரூம்க்கு வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஒண்ணு. ஆனா நான் வாட் ஐ ஃபோர்சி ஃபார் ட்ரைனிங்னா ஹைபிரிட்னு ஒரு மாடல் வரும். அப்படின்னா என்னன்னா, நிறைய ட்ரைனிங்ஸ் ஆன்லைன்ல பண்ணுவோம், ஆனா நம்மளுக்கு அந்த ஹியூமன் கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். அந்த ட்ரைனிங்ல இருக்க ஒரு எனர்ஜியை வந்து நம்ம ஆன்லைன்ல எடுத்து வரவே முடியாது. சோ அதுக்காக சில ட்ரைனிங் நடக்கும். சோ அது ரெண்டுத்தோட மிக்சர் தான் ஹைபிரிட். இது ரெண்டும் நடக்கும், ஆனா நிறைய ஆன்லைன் தான் நடக்கும். சோ இதான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ராஜீவ் இருக்காருன்னா நிறைய ட்ரைனிங்ஸ் ஆன்லைன்ல பண்ணுவாரு, ஆனா ஒன்ஸ் a year அந்த கஸ்டமர்ஸ் மீட் பண்றதுக்காக ஒரு 2 day ட்ரைனிங் பண்ணுவார். சோ மீட் பண்றதுக்காக ஷூரா மக்கள் வருவாங்க. அது மாதிரி தான். சோ இட் வில் பி ஹைபிரிட் மிக்சர். இதுதான் நான் ஃபோர்சி பண்றேன். ஆனா பழைய மாதிரி போக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மக்கள் ருசி கண்டுட்டாங்க. சிம்பிளுங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா கோவிடுக்கு முன்னாடி வந்து எங்க வீட்டுல ஒரு வாரத்துக்கு 4 வாட்டி ஸ்விக்கி பண்ணுவோம்.
புரியுங்களா? இன்னைக்கு வந்து எல்லாரும் எவ்ரிடே இப்ப வீட்டுல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நாங்க ஸ்விக்கி போவே மாட்டோம். ஏன்னா அந்த வீட்டு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு இப்ப எங்களுக்கே தெரிஞ்சிச்சு. அதேதான். சோ பிஹேவியரல் பேட்டர்ன் மாறிடுச்சு. ஒர்க்கிங் பீப்புள் எடுத்துங்களா, மார்ச்சுக்கு முன்னாடி எல்லாரும் ஆஃபீஸ் போயிருந்தாங்க. இப்ப எல்லாரும் வீட்ல இருந்து ஒர்க் பண்றாங்க. நார்மல் நாளாலும் திருப்பி ஆஃபீஸ் போவாங்களான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா எம்ப்ளாயருக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. கஸ்டமர் வீட்ல எம்ப்ளாயி நல்லா ஒர்க் பண்றாரு வீட்ல இருந்து. எம்ப்ளாயி வீட்ல இருந்து ஒர்க். சோ இட்ஸ் a பிஹேவியரல் சேஞ்ச். சோ அந்த பிஹேவியரல் சேஞ்ச் மாறப்ப திருப்பி பழசுக்கு போக வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி தான் ட்ரைனிங்கும். திருப்பி திருப்பி பழைய மாதிரி வராது. ஆனா லைவ் ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். ஹைபிரிடா ஒர்க் ஆகும். அது ரொம்ப கரெக்ட் சொல்றேன். ஏன்னா இப்போ வந்து நிறைய கார்பரேட்ஸ்ல நாங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லேப்டாப் வாங்கினாங்க. ஒரு பெரிய பஞ்ச் ஆஃப் லேப்டாப்ஸ் வந்து எங்கள் ஆர்கனைசேஷன்ல வாங்கினாங்க. திருப்பி எப்போ ரிவர்ட் பண்ணீங்கன்னு கேட்டால் ஐடியாவே இல்லை, ப்ரொடக்டிவிட்டி ஹஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. நீங்கள் சொன்னதான் கரெக்டாக அதை ரிலேட் பண்ண முடியுது. தே டசன்ட் வாண்ட் டு டர்ன் பேக். அப்படியே வச்சுட்டு நிறைய பேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே குறைச்சிட்டாங்க தைரியத்தில். இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படாது அப்படிங்கிறது. அதான் இண்டஸ்ட்ரி சேஞ்சில் பார்க்க முடியுது. உங்ககிட்ட நான் பழகினால ஒரே ஒரு விஷயம் பார்த்துருக்கேன். 3H philosophy அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா எல்லா இடத்துலயுமே யூஸ் டு டெல். ஆக்சுவலா கேன் யூ பிரீஃப் ஆன் தட் சுரேன்? எனக்கு பர்சனலா ஒரு 5-6 பிலாசபி இருக்கு வெங்கி. இதுல என்னோட பர்சனல் பிலாசபி வந்து 3H. நிறைய நம்ம சொல்றோம், ஆனா இது மட்டும் மக்கள் புரிஞ்சுக்கினாங்கன்னா லைஃப்ல ஜெயிச்சிடலாம். இதான் நான் நினைக்கிறேன். இது வந்து என்னோட மேனிஃபெஸ்டேஷன் ஃபார்முலா. நீங்க லைஃப்ல உங்களுக்கு என்ன தேவையோ அட்ராக்ட் பண்ணோம்னா இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆகும். 3Hல ஃபர்ஸ்ட் H வந்து ஹாப்பி. நோ மேட்டர் ஹூ யூ ஆர், யூ ஷுட் பி ஹாப்பி. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு காலைல வந்து ஏஞ்சிக்கல, கரெக்டுங்களா? நாளைக்கு நம்ம ஏஞ்சிப்போமான்னு கிடையாது. ஸோ இன்னைக்கு நீங்க ஏஞ்சிக்கினீங்கன்னா யூ ஷுட் பி ஹாப்பி. இந்தியால பிறந்தீங்கன்னா யூ ஷுட் பி ஹாப்பி. ஏன்னா பெஸ்ட் கண்ட்ரி டு பி இஸ் இந்தியா. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி, பயங்கர ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்க யாரா இருந்தாலும் என்ன நிலைமையில இருந்தாலும் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு பி ஹாப்பி. இதான் ஃபர்ஸ்ட் H. வைல் பி ஹாப்பி ஷுட் பி ஹங்க்ரி டு கோ. அதான் செகண்ட் H. லைஃப்ல வந்து ஜெயிக்கிறதுக்கு எப்பவுமே ஹங்கிரியா இருக்கணும். ஏன்னா வந்து இஃப் யூ நாட் க்ரோயிங் யூ டைங். நீங்க லைஃப்ல க்ரோ ஆகலன்னா டை ஆவறீங்கன்னு அர்த்தம் ஒரு பிலாசபி. ஏன்னா வந்து ஒரு பிளான்ட் இருக்கு, அது க்ரோ ஆகலன்னா ஆக்சுவலி இட்ஸ் டைங், கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி தான் நம்மளும். ஸோ வைல் பீங் ஹாப்பி ஷுட் ஆல்வேஸ் பி ஹங்க்ரி டு க்ரோ. அது செகண்ட் H. தேர்ட் H வந்து வைல் க்ரோயிங் ஆல்வேஸ் ரிமைன் ஹம்பிள். இது மூணாவது H. இது மூணு சைமல்டேனியஸா யார் பண்ண முடியுதோ, தட் இஸ் சந்தோஷமாவும் இருக்கணும், ஹங்கிரியாவும் இருக்கும் க்ரோ பண்றது, வைல் க்ரோ ஆகும்போது ஹம்பிளாவும் இருக்கணும். இது மூணு யார் ஒரே டைம்ல ஃபாலோ பண்றாங்களோ லைஃப்ல வந்து என்ன ஒண்ணா அவங்களுக்கு அட்ராக்ட் பண்ண முடியும். லைஃப் இதான் என்னோட 3H ஃபார்ம். நான் இதை டே அண்ட் டே அவுட் பண்ணுவேன். நிறைய பேர் கிட்ட சொல்லுவாங்க, சில டைம் ஒரு ஈவென்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1 crore லாஸ் ஆயிருக்கும், 1.5 crores லாஸ் ஆயிருக்கும். அன்னைக்கு கூட ஜாலியா போய் தூங்கிருப்பேன். சில ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா 1 crore சம்பாதிச்சிருப்போம் ஒரு வீக்கெண்ட்ல. அன்னைக்கும் அதே தான். ஸோ போத் ஆர் சேம் ஃபார் மீ. ஸோ எப்பவுமே ஹாப்பியா இருக்கு கத்துக்கணும். ஏன்னா ரொம்ப ஷார்ட் லைஃப். இன்னைக்கு கோவிட்ல நம்ம கத்துக்கின பாடம் என்ன? நம்ம ப்ரியாரிட்டிஸ் ரொம்ப சிம்பிள். ஃபேமிலி ரொம்ப முக்கியம், ஹெல்த் ரொம்ப முக்கியம், அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. சந்தோஷமா இருப்போமே. ஸோ அதான் ஃபர்ஸ்ட். ஹாப்பி, ஹங்கிரி, ஹம்பிள், 3H. இதான் என்னோட பர்சனல் பிலாசபி. யூ ஹவ் டிராவல்டு, ஒரு பெரிய லெவல்ல டிராவல் பண்ணி நீங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. மோஸ்ட், அதாவது உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டச்சிங் மூமெண்டா இருக்கும்ல. நிறைய செமினார் போயிருக்கீங்க, நிறைய பேர் அட்டன் பண்ணி அவங்களோட லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கும். உங்களுக்கு மெமரியில இருக்கக்கூடிய விஷயமா ஏதாவது ஒரு மோஸ்ட் மெமரபிள் மூமெண்ட், அதாவது ரொம்ப டச்சிங்கா இருந்த மூமெண்ட் ஏதாவது சொல்ல முடியுமா? பார்ட்டிசிபென்ட்ஸோ இல்ல உங்களுக்கு வந்து ரொம்ப இது வந்து நான் பண்ணதுல டச்சிங் ஒரு மூமெண்ட் இருக்கு வெங்கி, அதை நான் மறக்கவே மாட்டேன். நான் சொன்ன பாத்தீங்கன்னா, நான் 17 வயசுல எங்க அப்பா இறந்து போனா 24 லட்சம் கடன் இருந்தது. என்னோட லைஃபோட வைய வந்து எங்க அம்மாவை வந்து ராணி மாதிரி பாத்துக்கணும். இதான் என்னோட லைஃப் வையே. எப்படியாவது அவங்கள சந்தோஷமா பாத்துக்கணும்ட்டு. நீங்க அந்த சக்சஸ் ரெசிபி புக் லான்ச் பண்ணீங்க பாத்தீங்களா, October 18, 2013. அந்த புக் லான்ச் லீலா பேலஸ்ல பண்ண நீங்களும் இருந்தீங்க, பிரைன் ட்ரேசி வந்திருந்தார் லான்ச்சுக்கு. அந்த லான்ச்சுக்கு வந்து எங்க அம்மா ஃப்ரண்ட் ரோல இருந்தாங்க. சோ எனக்கு வந்து அது லைஃப்ல மறக்க முடியாத மூமெண்ட். அன்னைக்கு தெரியும் நான் எங்க அம்மா ராணி மாதிரி தான் பார்த்துன்னு இருக்கேன். ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் மெமரபிள் மூமெண்ட்ஸ் இன் மை லைஃப். ஸோ என்னோட பெரிய டிக் மார்க் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம லைஃபோட பர்பஸ் அச்சீவ் பண்ணிட்டோம், நம்ம எதுக்காக ஆரம்பிச்சோம், எப்படி சம்பாதிக்கணும்னு நினைச்சோமோ அதை டிக் பண்ணிட்டோம். ஸோ நிறைய மூமெண்ட்ல அது ஒரு பிரைஸ்லெஸ் மூமெண்ட். செகண்ட் வந்து ஐஐடியில உட்காந்து அந்த கெஸ்ட் லெக்சர் பண்ணது. நம்ம ஐஐடியில படிக்கணும்னு நினைச்சோம், நல்ல வேலை அதான் எதுக்கு அது சொல்றேன், சில டைம் வந்து நம்ம நினைச்சது நடக்காது. நம்ம நினைச்சிருப்போம் இதான் நம்ம கோல், எப்படியா பண்ணணும், அது நடக்காது. ஆனா சப்போஸ் நம்ம நினைச்சது நடக்கல நினைச்சீங்களேன், ஆண்டவன் நம்மளுக்கு இதோட பெரிய பிளான் வச்சிருக்கான்னு பிலீவ் பண்ணும். இதான் சப்போஸ் நான் வந்து ஸ்கூல்ல உட்காந்து 11th 12th பண்ணி ஐஐடில படிச்சேன்னா நான் பாட்டு ஒரு எங்கேயோ யூஎஸ்ல தான் வேலை செஞ்சிருப்பேன். அது பண்ணாதனால 18 வயசுல இருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சு நிறைய கத்துக்கினா படிப்படியா வந்து இன்னைக்கு சக்சஸ் கேம்ல வந்து அதனால ஐஐடில கெஸ்ட் லெக்சர் பண்ண போனேன். சோ சில டைம் நம்ம நடக்கலன்னு வச்சுங்களேன், நீங்க வந்து காட் மேல ட்ரஸ்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா காட் இஸ் காட் பிகர் பிளான்ஸ் ஃபார் யூ அண்ட் இட் ஆல்வேஸ் ஒர்க்ஸ். எல்லாரும் யோசிச்சு பாருங்களேன், நம்ம லைஃப்ல ஜெயிச்சதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா எதனா ஒரு அடி வந்திருக்கும் நம்மளுக்கு, கரெக்டுங்களா? So challenges are opportunities. எப்பெல்லாம் சேலஞ்ச் வந்தோ நம்ம எக்ஸைட் ஆயிடணும். ஏன்னா எப்பெல்லாம் நம்மளுக்கு சேலஞ்ச் வந்தோ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த லெவல் போறதுக்குன்னு அர்த்தம். இதான் நான் கத்துக்கின பாடம்.
ஸோ எனக்கு எதனா புது சேலஞ்ச் வந்தா நான் அப்படியே ரெடி ஆயிடுவேன். சரி, அடுத்த லைஃப்ல போறதுக்கு ரெடி ஆயிடலான்ட்டு. ஸோ பீப்புள் ஷுட் கெட் எக்ஸைட்டட் சீயிங் சேலஞ்சஸ் பிகாஸ் தட்ஸ் ஹவ் யூ க்ரோ இன் லைஃப். I know how you are emotionally connected to your mother because ஹயத்துல வந்து அவங்களோட பர்த்டே ஃபங்க்ஷன் நீங்க பண்ணீங்க. such a elite one with close friends and families ஓட சேர்ந்து வந்து நீங்க பண்ணும்போது we could feel that difference. நீங்க அதை வந்து புக்கை இதை எமோஷனலா சொல்லிட்டீங்க. தேங்க்ஸ் சுரேன். ஏன்னா இது பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு எல்லாருக்கும் லைஃப்ல ஒரு எமோஷனல் மூமெண்ட் இருக்கும். இது உங்களுக்கானது அப்படிங்கிறது. அண்ட் இட்ஸ் அ மெசேஜ் டு எவ்ரி ஒன். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கலைன்னா கவலைப்படாதீங்க. காட் ஹஸ் காட் அ பிகர் பிளான். அது வந்து இட்ஸ் டெஃபினெட்லி அ மெசேஜ். மோஸ்ட் ஆஃப் தி டைம் நம்ம ரிஜெக்ட் ஆகிறதே வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்துல ஃபிக்ஸ் ஆயிருக்கும். அது நடக்கல அப்படின்னா அதோட நமக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். ஆக்சுவலா ஏதோ நமக்கு மட்டும்தான் நடக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு காட் ஹஸ் அ பிகர் பிளான்ங்கிறது எக்ஸலன்ட் மெசேஜ். சுரேன், இந்த ஸ்டேஜ்ல சக்சஸ் கேனுடைய ஃபியூச்சர் ஃப்ரம் ஹியர் நீங்க என்ன, அதாவது இது வரைக்கும் வந்தது வந்து டெஃபினட்டா நிறைய பேரோட லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. ஃப்ரம் ஹியர் வேர் யூ வாண்ட் டு, உங்களுக்கு என்ன ஃபியூச்சர் பிளான்ஸ் ஃபார் சக்சஸ் கேன் சுரேன்? 2012 ஆரம்பிக்கும் இந்த மூணே பிலாசபி வெங்கி. ஃபர்ஸ்ட் பிலாசபி வந்து டு பிரிங் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டு இந்தியா, டேக் இந்தியாஸ் பெஸ்ட் டு த வேர்ல்ட். ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து டு பிரிங்ஸ் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் எஜுகேஷன் அட் அஃபோர்டபுள் பிரைசஸ். தேர்ட், இந்தியா வந்து ஒரு லேண்ட் ஆஃப் ஜாப் கிரியேட்டர்ஸ் ஆக்கணும், ஆண்டர்பிரினர்ஸ் கிரியேட் பண்ணணும். இந்த மூணு பிலாசபில தான் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு கோவிட் வந்து மாறி இப்போ ஆன்லைன் பண்ண அப்புறம் ஒன்னு ரெண்டு ஆட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டு டேக் சக்சஸ் கேன் டு எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட் இன் த கண்ட்ரி. எவ்ரி வீட்ல சக்சஸ் கேன் எஜுகேஷன் எடுத்து போனோம். ஏன்னா வந்து இன்னைக்கு என்னோட செமினார்ஸ் வெபினார்ஸ் ஃப்ரீ இல்ல, வெறும் 99 rupees தான் என்ட்ரி லெவல்ல. ஸோ யாரோட அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ எவ்ரி வீட்டுக்கு சக்சஸ் ஏற்ற முடியும். இன்னொரு முக்கியமான கோல் என்னன்னா 8 PM இந்தியால இனிமேல் லேர்னிங் அவரா இருக்கணும் அப்படின்னு என்னோட ஆசை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 8 PM வந்து சக்சஸ் கேன் லாகின் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச டாபிக்க ஃப்ரீயா ஒரு எஜுகேஷனல் வெபினார் அட்டென்ட் பண்ணுங்க. இதான் என்னோட கோல். ஏன்னா நார்மலா 8 PM வந்து யாருன்னா எதனா சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க வீட்டுல, இல்ல வந்து ஒரு நியூஸ் சேனல் பார்த்துருப்பாங்க. ரெண்டுமே நம்ம லைஃப்க்கு உருப்பட போறது இல்லை. கரெக்டுங்களா? ஸோ என்னோட கோல் வந்து 8 PM வந்து லேர்னிங் அவரா மாறணும். இதுதான் என்னோட பெரிய விஷன். அதை நோக்கி தான் இப்போ ஒர்க் பண்ணிருக்கோம். 8 PM லேர்னிங் அவர். சூப்பர் சுரேன். 8 PM லேர்னிங் அவர்ங்கிறது ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் இன்னைக்கு ஆன்லைன் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவா மாறிடுவோங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். நீங்க வந்து கோவிடுக்கு முன்னாடி இது வந்து ஒரு லாங் டேர்ம் ட்ரீமா இருக்கும். இன்னைக்கு வந்து அது ஷார்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஆன்லைன்ல எல்லாரும் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. ஸோ 8 PMங்கிறது யாருக்குமே லாகின் பண்றது இன்னைக்கு வந்து ஆன்லைன் வந்து ஒரு பெரிய ஒரு 6 மாசம் முன்னாடி வந்து எங்ககிட்டயே வந்து கேட்பாங்க, சார் நீங்க வந்து காலேஜ்ல வந்து ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு. இல்ல சார் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு பிசிக்கலா எல்லாரையும் அனுப்புவோம். இங்கிருந்து திருநெல்வேலி போகணும்னா திருநெல்வேலி டிராவல் பண்ணி பண்ணுவோம். இப்போ மார்ச்சுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டோட்டலி டிஃபரெண்ட். இன்னைக்கு ஒரே சைமல்டேனியஸா 10 காலேஜ்ல ஜூம்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். நீங்க சொன்னது டெஃபினட்டா நடக்கும். 8 PM அப்படிங்கிறது வந்து சக்சஸ் கேனோட விஷயம் நடந்தே தீரும். கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு மணி நேரமா நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ டேக்கன் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஃபைனலா நீங்க வந்து பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் வந்து இட்ஸ் மிக்சட் ஆடியன்ஸ். ஆக்சுவலா எல்லாருமே இருக்காங்க. கோச்சஸ், பிசினஸ் பீப்புள், பப்ளிக் எல்லாருமே இருக்காங்க. அவங்களுக்கான லைஃப் ஃபார்முலா நீங்க சொல்லிட்டீங்க. ஒரே ஒரு லைன்ல லைஃப்ல மெசேஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்றது? ஒரு லைன் கொஞ்சம் கஷ்டம் வெங்கி. நான் சொல்றது என்னன்னா வெரி சிம்பிள். நோ மேட்டர் ஹூ யூ ஆர், நீங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கலாம், ஹோம் மேக்கரா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், ட்ரெயினர் கோச்சா இருக்கலாம், யாரா இருக்கலாம். உங்களோட இன்னைக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னு தெரியாது. கடன் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா என்னோட பிலீஃப் சிஸ்டம் வந்து இன்னைக்கு நீங்க யோசிச்சீங்கன்னா, உங்க கோலுக்கு நோக்கி இன்வெஸ்ட் பண்ணி கத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க என்ன கோலா இருந்தாலும் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதான் என்னோட பிலீஃப் சிஸ்டம். நோ மேட்டர் ஹூ யூ ஆர், யூ கேன் அச்சீவ் வாட் எவர் யூ வாண்ட் இன் திஸ் வேர்ல்ட். ஏன்னா லா ஆஃப் அபண்டன்ஸ் சொல்லுவாங்க. நான் வந்து பிரைன் ட்ரேசிட்ட கத்துக்கினது. இந்த உலகத்துல எப்படி ஆண்டவன் படைச்சிருக்கானா, எல்லாராலையும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அப்படிதான் இந்த உலகம் படைச்சிருக்காங்க. லா ஆஃப் அபண்டன்ஸ். நிறைய பேர் லா ஆஃப் ஸ்கார்சிட்டில ஒர்க் பண்ணுவாங்க. அப்படின்னா 2 ட்ரெயினர் இருக்காரு, அவனுக்கு அந்த அசைன்மெண்ட் கட்சா எனக்கு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. லா ஆஃப் அபண்டன்ஸ். அவரும் ஜெயிக்கலாம், நம்மளும் ஜெயிக்கலாம். 100 ட்ரெயினர் அதே மார்க்கெட்ல இருந்து ஜெயிக்கலாம். ஏன்னா அவ்வளவு பெரிய பொட்டன்ஷியல் இருக்கு இந்தியால. ஸோ ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் உங்க மேல பிலீவ் பண்ணுங்க. எல்லாமே பிலீஃப்ல தான் ஆரம்பிக்கும். உங்க மேல பிலீவ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம இருக்கிறது பெஸ்ட் டைம். ஏன்னா இந்தியா வந்து ஒரு மிடில் கிளாஸ் இருக்க சொசைட்டி. அப்படின்னா நிறைய பேர் கன்சியூம் பண்ண போறாங்க, நிறைய சர்வீஸ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண போறாங்க. அந்த சொசைட்டில உங்களோட என்ன ப்ராடக்ட் சர்வீஸ் பிசினஸ் மேனா இருந்தாலும் ஜெயிக்கலாம். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இன்னைக்கு வந்து மார்க்கெட் மாறினே இருக்கு. ஆனா கரெக்டா நீங்க ஸ்கில் செட் ஆட் பண்ணீங்கன்னா யூ கேன் ரியலி க்ரோ ஃபாஸ்ட். ஏன்னா இன்னைக்கு டேலண்ட் இருக்கிறதுல பே பண்ண. இப்ப நானே வந்து ரெக்ரூட் பண்றேன். என்கிட்ட கேட்பாங்க என்ன சேலரி கொடுப்பேன்ட்டு. சேலரி முக்கியமே கிடையாது. நீ எனக்கு வேல்யூ ஆட் பண்றேன்னா எவ்வளவு வேணா சேலரி தரேன். இதுதான் மார்க்கெட். ஸோ எல்லாருக்குமே ஸோ ப்ளீஸ் பிலீவ் இன் யுவர் செல்ஃப். டசன்ட் மேட்டர் வேர் யூ ஸ்டார்ட் ஃப்ரம். உங்க கடன் என்ன இருக்கும் டசன்ட் ரியலி மேட்டர். ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் வேர் டு யூ வாண்ட் டு கோ.
ஏன்னா ஹார்வேக்குன்னு ஒரு மென்டர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, வாட் யூ ஃபோக்கஸ் ஆன் எக்ஸ்பான்ஸ். நீங்க பாசிட்டிவா நீங்க நினைச்சு ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகி அதுக்கு தேவையான ரிசல்ட்ஸ் உங்க நோக்கி வரும். நீங்க எதை ஃபோக்கஸ் பண்றீங்கன்னு யோசிச்சு பாருங்க. உங்க தாட்ஸை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. நீங்க நெகட்டிவா யோசிச்சீங்கன்னா அதுதான் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ அதை கொஞ்சம் மாத்துங்க, வெளியே போய் கத்துங்க. நிறைய ட்ரெயினர்ஸ் இருக்காங்க, நிறைய ட்ரைனிங் இருக்கு. உங்க மேல இன்வெஸ்ட் பண்ணுங்க, தயவு செய்து ஜெயிங்க, நிறைய சம்பாதிங்க, so that you can go and help other people and everybody can become successful. That's what I believe in. Please remember law of abundance. சுரேன், நீங்க 1 hour பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. என்ன காரணம்னா, ஒரு ஹம்பிள் ஸ்டார்ட். அதுல இருந்து உங்களுடைய ஸ்டார்டட் வித் வெரி வெரி நார்மல் பேக்ரவுண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு புதுசா ஒன்னு இன்வென்ட் பண்ணி, நான் இன்வென்ஷன் தான் சொல்றேன். பிகாஸ் என்ன காரணம் அப்படின்னா, யாருமே எதிர்பார்க்காத இண்டஸ்ட்ரி வந்து ட்ரைனிங் இண்டஸ்ட்ரி இவ்வளவு க்ரோ ஆகணும், அதுல வந்து காலடி எடுத்து வச்சு அதுல சக்சஸ் பண்ணி இன்னைக்கு அதுல வந்து ஒரு பெரிய எம்பையர் மாதிரி கிரியேட் பண்ணி கிவிங் பேக் டு த சொசைட்டில யூ ஆர் பீன் எக்ஸாம்பிள். நான் வந்து எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க வந்து ஒரு பகுதி மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டீங்க. யூ ஹவ் பீன் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ், philanthropic ஆக்டிவிட்டிஸ். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பார்த்துட்டு இருந்த எல்லாருமே என்ன பொறுத்தளவுக்கு அது வந்து ஒரு பெரிய மெசேஜா இருக்கும். நீங்க நல்லா சம்பாதிக்கணும், ஹாப்பியா சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் அதை வந்து கிவிங் பேக் டு த சொசைட்டில தான் உண்மையான சந்தோஷம் இருக்கு அப்படின்னு 3H அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டா எனக்கு ஒரு மெசேஜ். டெஃபினட்டா ஐ வுட் ஹவ் டேக்கன் இட் பர்சனலி. பாத்தீங்கன்னா அது ஹாப்பி, ஹங்கிரி அண்ட் ஃபைனலா வந்து நீங்க சொன்னதும் வந்து என்னால மறக்கவே முடியாது. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் சுரேன். பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே இது ஒரு பிளசன்ட் மொமெண்ட்னு நான் சொல்லுவேன். நான் வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா இன்டர்வியூ பண்ற மாதிரி இல்லாம டெஃபினட்டா நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் இன்டர்வியூ பண்ற மாதிரி தான் நினைச்சேன். பிகாஸ் எல்லாருக்குமே வந்து இது ஒரு நல்ல மெசேஜா போய் சேர்ந்திருக்கும். சக்சஸ் கான் நினைக்கிற அத்தனையுமே நடக்கும். 8 PM சக்சஸ் கான் டைம் அப்படிங்கிறது வந்து நடந்தே தீரும் அப்படிங்கிறது என்னுடைய விஷஸ். ஸோ தேங்க்ஸ் அ லாட் சுரேன் ஃபார் யுவர் டைம். அண்ட் இந்த ஒரு 1 hour இன்வெஸ்ட் பண்ணி, எனக்கு தெரியும் ஜூம் டு ஜூம் ஜம்ப் பண்ணிட்டு இருக்கு. நீங்க வந்து நான் சொல்லும்போது டெஃபினெட்லி ஐம் கமிங் ஃபார் தி செமினார்னு. இது வந்து இதை தொடர்ந்து நாங்க பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா, தமிழ்ல இன்னைக்கு எளிமையா போய் சேரணும். இன்னைக்கு வந்து ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, டிஃபரெண்ட் இண்டஸ்ட்ரியில ஜெயிச்சவங்க இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் மேல இந்த பர்டிகுலர் வெபினாருடைய மெயின் கண்டென்ட்டே பாத்தீங்கன்னா, தன்னுடைய நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி அவங்க அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கிறதா இன்ஸ்பிரேஷன். லைஃப்ல எல்லாரும் ஜெயிச்சிருக்காங்க, பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது நிறைய பேர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்ன பொறுத்தளவுக்கு நிறைய பேர் சம்பாதிச்சிருக்காங்க. பட் அந்த இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி பப்ளிக்கு என்ன ஹெல்ப் பண்ணியிருக்காங்கிற பர்சனாலிட்டிஸை தான் தொடர்ந்து நம்ம இன்டர்வியூ பண்ணிட்டு வரோம். அந்த வகையில யூ ஆர் தி 6th guest and you have been extremely good. Thank you Suren for your time. என்னையும் தமிழ்ல பேச வச்சிட்டீங்க. நான் கொஞ்சம் யோசிச்சு அதான் ஐம் நாட் கம்ஃபர்டபிள். இங்கிலீஷ்ல ட்ரைனிங் பண்ணி பண்ணி தமிழ்ல பேசுறது ரொம்ப கஷ்டம். பட் ஆனா நீங்க கேட்டா நோ சொல்லவே முடியாது உங்ககிட்ட, கரெக்டுங்களா? சோ உங்களுக்காக என்ன வேணா பண்ணலாம். பட் ஐ ரியலி என்ஜாய்ட். ஏன்னா நம்மளால வந்து யாரா ஒருத்தங்களுக்கு ஸ்பார்க் பண்ண முடிஞ்சா நம்மளோட கோல் அச்சீவ் ஆயிடுச்சு. இன்னைக்கு அந்த 1 hour ஸ்பெண்ட் பண்ணி ஒருத்தங்களோட லைஃப்ல ஸ்பார்க் ஒரு சேஞ்ச் பண்ண முடிஞ்சதுன்னா நம்மளோட கோல் அச்சீவ் ஆயிடுச்சு. ஐ ஹோப் இட் வாஸ் குட். ஐ ரியலி என்ஜாய்ட். எனக்கு மத்தவங்களை பத்தி தெரியல, ஐ என்ஜாய் டாக்கிங் டு யூ லைக் a close friend. So thank you for the opportunity. நம்ம போன்ல அப்புறம் பேசுவோம். But thank you for the invite. Really enjoyed talking. Thank you Venki. Thank you so much. Huge set of audience சுரேன். நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வந்தவங்கள தவிர Facebook லைவ் போயிருக்கு. அது தவிர ஃபர்ஸ்ட் தடவை இந்த தடவை கிராஸ் போஸ்டிங் போட்டிருக்கோம் டோக்கியோ தமிழ் சங்கத்தோட. டோக்கியோ தமிழ் சங்கம் வந்து லைவ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 34 இன்டர்நேஷனல் அசோசியேஷன் சேர்ந்ததனுடைய ஃப்ரண்ட் ஃபேஸ் தான் வந்து டோக்கியோ தமிழ் சங்கம். இன்னைக்கு அவங்க வந்து லைவ் பண்ணியிருக்காங்க ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். Being an international personality, we want to do that. Thank you Venki. எனக்கு தமிழ் எப்படி லேண்ட் ஆச்சுன்னு தெரியல. I did my best. That's all I can say. But I really enjoyed. Thank you Venki. Thank you so much. Thank you.